இனப்பெருக்க நலன். இது பயோசுவாலஜியில் 3rd லெசனில் வருது. 2nd லெசனில் நம்ம இனப்பெருக்க உறுப்புகள் எவ்வாறு இனப்பெருக்கம் நடைபெறுகிறதுன்னு பார்த்தோம். இது இனப்பெருக்கம் சார்ந்த நலன் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதையெல்லாம் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். நம்ம அமைப்பு ரீதியாக இனப்பெருக்க உறுப்புகளை நாம் சென்ற பாடத்தில் படிச்சிருக்கோம். ஆரோக்கியமான இனப்பெருக்க உறுப்புகள், ஆரோக்கியமான இனப்பெருக்கம் சார்ந்த பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கும் மிகச்சிறந்த, சமுதாயத்திற்கும் மிகச்சிறந்த நன்மையை தரும். ஸோ அவங்க ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை, இனப்பெருக்கம் சார்ந்த பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாட்டுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. உடல் நலம் என்பது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை. நம்ம வீடு அப்படின்னு நாம் நினச்சக்கூடாது. இனப்பெருக்க மண்டலம் நரம்பு வேதி ஒருங்கிணைப்பு மண்டலங்களால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு கூட்டமைப்பாகும். எனவே தொற்று நோய்கள் மற்றும் காயங்கள் ஏதுமின்றி இனப்பெருக்க உறுப்புகளை பாதுகாப்பது அவசியமானதாகும். ஸோ இனப்பெருக்க உறுப்புகளில் தொற்று நோய் இல்லாமல் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கிறது மிக மிக அவசியமானது. இனப்பெருக்க நலனின் தேவை, பிரச்சனைகள் மற்றும் உத்திகள். குடும்ப நலத்திட்டத்தை முதல்ல நடைமுறைப்படுத்திய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் தொகை மிக அதிகம் கொண்ட நாடுகள் பட்டியலில் முதல் 3 இடத்துல நம்ம வர்றோம். 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யப்படுகிறது. 10 ஆண்டுக்கு ஒருக்கா எவ்வளவு தூரம் அது முன்னேறி இருக்கு, எவ்வளவு பலன் கொடுத்துருக்கு இப்படின்னு பார்க்குற ஒரு செயல்பாடு இருக்கு. இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பாதுகாப்பு, RCH என அழைக்கப்படுகிறது. இனப்பெருக்க மற்றும் குழந்தை நல பாதுகாப்பு ரொம்ப பாப்புலரான ஒரு திட்டம். RCH அப்படிங்கிற திட்டம் இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் சார்ந்த பாதுகாப்பு அப்படிங்கிற திட்டம். இந்த பிக்சரில் நீங்கள் எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒரு டேபிள் பார்க்குறீங்க. 1952 நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், அதில் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள். 1977 நேஷ்னல் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம், 1985 யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், 1992 சைல்டு சர்வைவல் அண்ட் மதர்ஹுட் ப்ரோக்ராம், 1997 RCH. உடல் நலம் மிக்க சமுதாயத்தை கட்டமைக்க தேவையான விழிப்புணர்வு, அதை தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. விழிப்புணர்வு அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களுக்கு மட்டும் சொன்னால் பார்த்தாது. நாமளே ஊர்களுக்கு சென்று, அவங்கவுங்க வீடுகளுக்கு சென்று அவங்கள அழைச்சி அவங்களுக்கு இனப்பெருக்கம் சார்ந்த, இனப்பெருக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஸோ அதை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விடலை பருவம் மற்றும் விடலை பருவம் சார்பான மாற்றங்கள் பற்றிய தகவல்களை சொல்லித்தரும் கல்வியை பாலியல் கல்வி என்று கூறுகிறோம். அது பள்ளிகளில் கொண்டு வருது. ஆல்ரெடி இது பாலியல் கல்வி ஓரளவுக்கு நாம் கொண்டு வந்துட்டோம். பாலியல் கல்விங்கிறது ஒரு காலத்தில் இது எட்டாக்கனியாக இருந்துச்சு. இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் எல்லாம் பாலியல் கல்வியை ஆல்மோஸ்ட் நாம் எல்லா விதத்துலையும் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம். எந்த விதமான இனப்பெருக்க உறுப்புகள், என்ன விதமான நோய்கள் வருது, என்ன விதமாக அதை தடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நாம் சொல்லித்தர்ற அந்த கல்விக்கு பேர் தான் பாலியல் கல்வி. கர்ப்பமடைந்த பெண்களின் பாதுகாப்பு, மகப்பேறுக்கு பிந்தைய தாய் சேய் பாதுகாப்பு மற்றும் தாய்ப்பால் ஊற்றுவதின் முக்கியத்துவம் போன்றவை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுது. ஸோ கர்ப்பம் அடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், கர்ப்பம் அடைஞ்ச பின்னாடி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய் சேயோட பாதுகாப்பு, இது எல்லாம் பற்றி சொல்லித்தரதான் அந்த RCH திட்டத்தில் முக்கியமான பங்கு. அரசு மற்றும் அரசு சாரா முகவாண்மைகளுக்கு ஆதரவு அளித்து இனப்பெருக்கம் சார்ந்த புதிய முறைகளை கண்டறிந்து நடைமுறையில் உள்ள குடும்ப கட்டுப்பாடு முறைகளை மேம்படுத்த ஊக்கமளித்தல். ஆல்ரெடி நம்ம நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். குடும்ப கட்டுப்பாடு, நோய் பாதுகாப்பு,
பால் நோய் சம்பந்தமான பாதுகாப்பு, இதெல்லாம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. இதை முதல்ல எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இன்னும் புதுசாக ஏதாவது வந்தால் அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பாங்கை வளர்க்கணும். ஸோ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு புதிய ஆராய்ச்சிகள்லாம் தேவை. இதையும் நம்ம ஆதரிக்கணும். இதெல்லாம் இந்த RCH அப்படின்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பாதுகாப்பு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நம்ம செயல்படுத்திட்டு வரோம். அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒன்று. உலக அளவில் தினமும் சுமார் 800 பெண்கள் கர்ப்பம் மற்றும் குழந்தை பிறப்பு தொடர்பான தடுக்கக்கூடிய காரணங்களால் பாதிப்புற்று இறக்கின்றன. தினம் இறக்கிறதுல ஒரு 800 பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு அல்லது கருவுறுதல் இது சம்பந்தமான இறப்பு. ஸோ இதை நம்ம குறைக்கலாம். எப்படி? இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, பால் கல்வி, இந்த மாதிரி விதத்தில் நம்ம அதை குறைக்கலாம். இது 20% பெண்கள் இந்தியர்கள். ஸோ அதில் இந்தியா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும். இந்தியாவில் பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம் 1000 பேரில் 44. ஸோ பச்சிளங்குழந்தை இறக்கிறதுலையும் இந்தியாவில் அதிகமாக தான் இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளில் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திருந்தாலும் தாய் இறப்பு விகிதம் பிற வளரும் நாடுகளை ஒப்பிடும்போது அதிகமாகவே இருக்கிறது. ஸோ இதையும் நாம் குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நாம் குழந்தைகள் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது, தாய் இறக்கக்கூடிய விகிதமும் அதிகமாக இருக்குது. இந்திய அரசால் தேசிய அளவில் நடத்தப்பட்டு வரும் திட்டங்கள், அப்படியே நம்ம ஒரு ஆங்கிலத்தில் அதை ஒரு டேபிளேஷனாக பார்த்தோம். இப்போ அதை தமிழில் பார்க்குறோம். மாபெரும் குழந்தைகள் தடுப்பூசி திட்டம், கருவுற்ற பெண்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல், ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம், ஒருங்கிணைந்த இனப்பெருக்க தாய் சேய் வளர்குழந்தை மற்றும் பருவத்தினருக்கான ஒருங்கிணைந்த ஆரோக்கிய அணுகுமுறை RMNCH+A, பிரதமரின் சுரக்ஷித் மட்ரிவா அபியான். இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள், நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண வேண்டிய திட்டங்கள். பனிக்கூட தொலைப்பு மற்றும் அதன் சட்டபூர்வமான தடை. பனிக்கூட தொலைப்பு அப்படின்னா என்ன? இது தாயோட கருவறை, குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. குழந்தை வளரும் பொழுது அதை சுற்றி கருப்பையை சுற்றியும் 2-3 உரைகள் காணப்படும். அந்த உரைகளில் அம்னியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரைக்கு உள்ளார காணப்படக்கூடிய திரவம் தான் பனிக்கூட திரவம் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் பனிக்கூடம் அப்படின்னு சொல்கிறோம். அம்னியான்கிற அந்த உரையை பனிக்கூடம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பனிக்கூடத்துக்குள்ளார எதுக்கு சார் திரவம்? அப்போ தான் அந்த உள்ள வளரக்கூடிய குழந்தை பாதுகாப்பாக இருக்கும், அந்த போதுமான ஊட்டச்சத்து போய் கிடைக்கும். அதுக்காக அந்த திரவம் காணப்படுது. இப்போ இந்த திரவத்திலேருந்து ஒரு சிறிதளவு எடுத்து இன்ஜெக்ஷன் வழியாக டெஸ்ட் பண்ணி அந்த வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை தான் பனிக்கூட துளைப்பு முறை. இது இப்போ இந்த முறையை நாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மெத்தட் தான் இருந்துச்சு. இப்போ நாம் நேராக ஸ்கேன் பார்த்துடுறோம். ஸ்கேன் பார்த்துட்டு குழந்தை ஆணா பெண்ணான்னு டாக்டர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆணா பெண்ணான்னு முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டி சொல்கிறது சட்டப்படி குற்றம். ஏன்னா சில பேர்த்துக்கு சில குழந்தை வேணும், சில குழந்தை வேண்டான்னு இருக்கும். அப்படி வேணும் வேண்டான்னு முன்கூட்டி சொல்கிறது சட்டப்படி தவறு. ஸோ இந்த தவறான ஒரு காரியத்தை செய்கிறது தான் அந்த பனிக்கூட தொலைப்பு. அதை சட்டபூர்வமாக தடை செய்யக்கூடிய நடைமுறை இருந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ சிறு குடும்ப விதிகள் மற்றும் குடும்ப ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் விருப்பம் போன்ற காரணங்களால் மக்கள் தொகையில் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை அபாயகரமான விகிதத்தில் குறைந்து வருகிறது. ஸோ சொசைட்டியில் பார்த்தா பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா என்ன டிஃபிகல்ட்டினா, பெண் குழந்தை பிறந்தா செலவு அதிகம், வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் பெண் குழந்தைய வேண்டாம் அப்படின்ற ஸ்டேஜில் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அந்த அப்போ என்ன பண்ணுவாங்க, குழந்தை உருவாகும் போதே ஆணா பெண்ணான்னு பார்த்துட்டு பெண் குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு அபார்ஷன் பண்ணிக்கிடுவாங்க.
அப்படி ஒரு நடைமுறைக்கு தான் இந்த பனிக்கூட துளைப்பு உதவி செஞ்சுது. ஸோ இதனால இந்தியாவில் பெண் குழந்தையோட விகிதம் பார்த்தீங்கன்னா 943, 917 இப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. 1000 பேருக்கு, 1000 ஆண்களுக்கு 943, 917 இப்படியெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. 971 போல இருந்தது ஆரம்ப காலத்தில், சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல எல்லாம் 1900. இது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. இப்படி குறைஞ்சிக்கிட்டு வந்ததுனால ஒரு அலாரம் பெல் இது நமக்கு. ஸோ உடனே என்ன பண்ணிடுச்சு கவர்மெண்ட் வந்து, இந்த மாதிரி சொல்வது, முன்கூட்டி சொல்வது சட்டப்படி குற்றம் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றிச்சு. இத்தொழில்நுட்ப முறையை தவறாக பயன்படுத்தி வளர் கருவின் பால் தன்மை கண்டறியப்படுகிறது. இதை வந்து பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுன்னா சட்டத்துக்கு எதிராக அவங்க என்ன பண்ணுறாங்க, அபார்ஷன் பண்ணி அதை பிறக்காம பண்ணிக்கிடுறாங்க. ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு சட்டம் வகுத்தாங்க. ஸோ இந்த பாலின விகிதம் தான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 10 ஆண்டுகளில் 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள் என்பதிலிருந்து 919 என குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொன்னோம். இங்கே ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸ் வந்து அஃபீஷியலாக நம்ம வந்து மக்கள் தொகை சென்சஸ் கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அதில் போய் பார்த்தோம்னா அதில் என்ன இருக்கோ அதுதான் அஃபீஷியல். ஓகே, இதில் பாருங்கள் 1951 946 இருக்குது. அப்புறம் 1961 41, 71 30, 81 34, 91 27, 2001 33, 2011 43 இப்படி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. 2017 ஒரு சிறிதளவு முன்னேற்றம் காணப்படுது. இது சோர்ஸ் UN விமன் அப்படின்னு கொடுத்துருக்கு 2014 அப்படின்னு. பாலின விகிதம், பெண் கருக்கொலை மற்றும் சிசு கொலை ஆகியவை சமுதாயத்தின் மீது ஏற்படுத்தும் தாக்கம். ஸோ இந்த பெண் குழந்தைனா அதை கொல்லக்கூடிய, அழிக்கக்கூடிய தன்மை பல நாடுகளில் காணப்பட்டுச்சு. சைனாவில் பார்த்தா இந்த மாதிரி பிறந்த குழந்தைய எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரம்ல போட்டு அவங்க முக்கி அதை கொன்றுவாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் அது மாதிரி ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வாய்ப்புகள் மிக குறைவு. UNDP's G2 எனப்படும் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்ட பாலின சமமின்மை குறியீடு பட்டியலில் உள்ள 187 நாடுகளில் நமது நாடு 135ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஸோ பாலினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 பேர்த்தையும் சமமாக பாவிக்கிற தன்மையில் நாம் 135வது ரேங்க் தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் கிடையாது. ஸோ பாட்டமில் இருக்கிறோம். மொத்த நாடே 187 தான். ஒரு 50 நாடு தான் நமக்கு பின்னாடி இருக்குது. அவ்வளவு மோசமாக நம்ம வந்து பெண்களை மதிக்கிறோம் அப்படின்றது இந்த இண்டெக்ஸ்லேருந்து நமக்கு தெரியுது. பெண் கருக்கொலை மற்றும் பெண் சிசு கொலையை தடுக்கும் சட்டங்கள் நிறைய இருக்கு. அதில் PCPNDT அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை பற்றி பார்க்கலாம். பெண் கருக்கொலை மற்றும் பெண் சிசு கொலையை தடுக்கும் வகையில் குழந்தை பிறப்புக்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்பத்தை தடை சட்டம் 1994, அதாவது PCPNDT அப்படின்னு சொல்லக்கூடிய தடை சட்டம். இது வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததில் இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. இதன்படி நாம் கருவுற்ற குழந்தை யாருன்னு சொல்லி கேட்கக்கூடாது, கேட்டாலும் டாக்டர் சொல்லக்கூடாது. ஸோ என்ன குழந்தை பிறந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தை வந்து கருவுற்றிருக்கும்போது அதோட வளர்ச்சி சரியில்லை அல்லது அது பிறந்ததுன்னா அது சமுதாயத்துக்கு உகந்ததில்லை அப்படின்னு டாக்டர் கருதுனா அப்போ மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ மட்டும்தான் வந்து அதை வந்து கருக்கலைப்பு செய்வாங்க. அதர்வைஸ் வந்து நாம் நார்மலான குழந்தையாக இருந்துச்சுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெற்றுக்கொண்டு வளர்க்க வேண்டும். அடுத்து இன்னொரு சட்டம், ரொம்ப ஃபேமஸான ஒரு சட்டம், போஸ்கோ சட்டம். இன்றைக்கும் நீங்கள் டிவியில் வாரத்துக்கு ஒரு முறையாவது கேட்பீங்க. போஸ்கோ சட்டம், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை தடுத்தல். ஸோ குழந்தைகளை யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்களா, இந்த சட்டத்தில் தான் கைது பண்ணுவாங்க. இதில் கைது பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் ஆகிறது நம்ம அந்த குழந்தைக்கு அந்த மாதிரியான துன்புறுத்தல் கொடுக்கலன்னு நிரூபித்தா தான், இல்லைன்னா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வெளியே வர முடியும். இதுக்கு வந்து
ஜாமீன் கேட்டு வெளியெல்லாம் வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு. ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கத்தை பாருங்களேன், இந்த டேபிள் பாருங்கள். 1891 23.87 கோடி, 23 கோடி தான். கொஞ்சம் பெருசுப்படுத்தி பார்க்கலாம், மேக்னிஃபை பண்ணி. இதே 1921 25 கோடி, 31 28 கோடி, 41 32 கோடி, இப்படியே வந்தோம்னா இப்போ 121 கோடி. 100 வருஷத்துல 100 கோடி அதிகமாயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட வளர்ச்சி. இதை இந்த மாதிரி ஒரு பார் டயக்ராம்ல போட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பார் பெருசாகிக்கிட்டே போகுது. இப்போதான் கொஞ்சம் இந்த 10 ஆண்டுகளில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ வசதிகளின் மேம்பாடு, வளம் நிறைந்த வாழ்க்கை, அப்புறம் இந்தியாவில் இருந்த உகந்த சூழ்நிலை, அவேர்னஸ் குறைவாக இருக்கிறது. மக்கள் தொகை பெருக்கம் நமக்கு என்ன தீமைகளை ஏற்படுத்துங்கிற அவேர்னஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. சீனாவும் நாமும் நெக் அண்ட் நெக் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது 2022ஆம் ஆண்டில் நாம் சீனாவை ஓவர்டேக் பண்ணிவிடுவோன்னு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் கட்டுப்பாடு, பிறப்பு கட்டுப்பாடு. பல்வேறு கருத்தடை முறைகளை பயன்படுத்தி குடும்பத்தை மிகச்சிறியதாக அமைத்து கொள்ள மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இங்கே பாருங்களேன், ஸ்மால் ஃபேமிலி இஸ் பியூட்டிஃபுல். அழகான வார்த்தை இல்லையா? அரசு ஊடகங்களில் தரும் விளம்பரங்கள், சுவரொட்டிகள், நாம் இருவர் நமக்கு ஒருவர் போன்ற முழக்கங்களை கொண்ட துண்டு பிரசுரங்கள் போன்றவை மூலம் மக்கள் தொகை பெருக்கம் தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இன்னைக்கு கூட ஒரு ஹியூஸ் அண்ட் கிரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வட மாநிலங்களை விட தமிழகத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, அதனால நமக்கு வர வேண்டிய ஃபண்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமது நாட்டில் சட்டப்படியான திருமண வயது பெண்களுக்கு 18 மற்றும் ஆண்களுக்கு 21 என உயர்த்தியது மற்றும் சிறு குடும்பம் கொண்ட தம்பதிகளுக்கு ஊக்கப்பரிசுகள் அளிப்பது ஆகியவை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட பிற நடவடிக்கைகள். கருத்தடை முறைகள் அடுத்தாப்புல. மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது, அது பெரிய பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா, கருத்தடை முறைகள் தான் வழி. கருத்தடை முறைகள் அப்படின்னா என்ன? தன்னிச்சையுடன் பயன்படுத்தி கருவுறுதலையோ அல்லது கருப்பையில் கரு பதிதலையோ தடுத்தல், பொதுவாக குடும்ப கட்டுப்பாடு எனப்படும். இது பொதுவாக பயனர் நட்பு, யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. எளிதில் கிடைத்தல், ஈஸி அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்ச பக்க விளைவு, சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது. பாலுணர்வு உந்தலை தடை செய்யாமை, செக்ஸ் ஃபீலிங்ஸை குறைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு முறை தான் மக்கள் விரும்புவாங்க. அப்போ தான் கருத்தடையை நாம் பயன்படுத்த முடியும். கருத்தடை முறைகளை 2ஆக பிரிக்கலாம், தற்காலிக முறை, நிரந்தர முறை. தற்காலிக முறையாக இருந்துச்சுன்னா இயற்கை கருத்தடை முறை, அதேமாரி தடுப்பு முறை, செயற்கை கருத்தடை முறை அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். இயற்கை கருத்தடை முறையில் சீரியக்க முறை, விலகல் முறை, தொடர் தவிர்ப்பு முறை, பாலூட்டும் கால மாதவிடாயின்மை, வேதிப்பொருள், இதெல்லாம் இயற்கை கருத்தடை முறையில் வருது. செயற்கையில் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருள் பயன்பாட்டு முறை, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, இயக்க முறை தடுப்பு, இதுக்குன்னு சொல்லி சில கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்மோன் தடுப்பு முறை, இதுகளெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இயற்கை கருத்தடை தடுப்பு முறையில் விந்து செல்களும் அண்ட செல்களும் சந்திப்பது தடுக்கப்படுகிறது. உங்களுக்கு இந்த மென்சுரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாதவிடாயில் முதல் 3-5 நாட்கள் இரத்தப்போக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கருமுட்டை உருவாகும். 14ஆம் தேதி ஓவியுலேஷன் சொல்லக்கூடிய கருமுட்டை விடுவிப்பு நடைபெறும். ஸோ அப்போ 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அல்லது 16ஆம் தேதி வரைக்கும் இந்த நாட்களை தவிர்த்துட்டு மீதி நாட்களில் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அவங்களுக்கு கருவுறுதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. சீரியக்க முறை,
மாதவிடாய் சுழற்சியில் 14ஆம் நாள் வாக்கில் அண்ட செல் வெளியேற்றம் நடைபெறும் நாளில் வெளியேறிய அண்ட செல்கள் ஏறத்தாழ 2 நாட்கள் உயிருடன் இருக்கும். அப்போ 14, 15, 16 ஒரு நாள் சேர்த்தியே வச்சுக்குவோமே, 16 வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா விந்தணுக்கள் பெண்ணின் இனப்பாதையில் சுமார் 72 மணி நேரம் உயிருடன் இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து இன்னும் 2 நாள் முன்னாடியே தவிர்த்துக்கணும். ஏன்னா இது உள்ள ஆல்ரெடி போனது ஒரு 72 மணி நேரம் உயிரோடு இருந்து இது வரைக்கும் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் 5ஆவது நாளிலிருந்து 6ஆவது நாளிலிருந்து 11ஆம் நாள் வரைக்கும், அப்புறம் 16ஆம் நாளுக்கு அப்புறம் எண்டு வரைக்கும் நாம் ஒரு பெண்ணோட ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதற்கான உகந்த நாட்கள். அந்த டைமில் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா கருவுறுதல் நடைபெறாது. பாலுணர்வு தொடர் தவிர்ப்பு முறை மிகவும் எளிய நம்பகமான முறை. கலவியை குறிப்பிட்ட காலத்திற்கு தவிர்ப்பதன் மூலம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம நோ செக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகாதுன்னா கருவுறுதல் நடைபெறாது. விலகல் முறை கருத்தடை பழமையான இம்முறை, இதுவும் ஒரு பழமையான முறை. விந்தணுக்கள் கலவி கால்வாயை அடையாதபடி ஆண்கள் விந்து திரவ வெளியேற்றத்திற்கு முன் விலகிக் கொள்வார். ஸோ பெண்ணோட உடம்புக்குள்ளார விந்து அணுவை செலுத்துறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதை வெளியில் விட்டுறணும். இந்த மாதிரியான ஒரு முறை தான் விலகல் முறை கருத்தடை. இது ரொம்ப பழமையான ஒரு முறை தான். இதுவும் பாலூட்டும் கால மாதவிடாய். ஸோ ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்ததையும் முதல் 6 முதல் 8 வாரங்களில் மாதவிடாய் சுழற்சி மீண்டும் தொடங்குது. தாய் பால் ஊற்றுறதுனால இயல்பான அண்ட செல்லாட்ட சுழற்சி மீண்டும் தொடங்க 6 மாதங்கள் வரை தாமதமாகலாம். ஸோ இது மாதிரி குழந்தை பிறந்த பிறகு மாதவிடாய் சுழற்சி திரும்ப ஆரம்பிச்சாச்சு. 6 முதல் 8 வாரங்களில் இருந்தால் கூட ஒரு 6 மாதத்துக்கு மாதவிடாய் சுழற்சி நார்மலாக நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை பாலை உறிஞ்சுவதால் பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்பட்டு புரோலாக்டின் ஹார்மோன் உற்பத்தி அதிகரித்து இப்போ நார்மலான ஒரு மாதவிடாய் சுழற்சி நடைபெறாததால் அவங்க உடலுறவு கொண்டாலும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இது ஒரு நம்பகத்தன்மையற்ற கருத்தடை முறை. கருத்தடை முறையை நம்ம 2ஆக பிரிச்சிருந்தோம். இயற்கையான கருத்தடை முறைன்னு பார்த்தோம். அதில் சீரியக்க முறை, விலகல் முறை, தொடர் தவிர்ப்பு, பாலூட்டும் கால மாதவிடாயின்மை பார்த்துட்டோம். இனி செயற்கை கருத்தடுப்பு முறை பார்க்க போகிறோம். இதில் ஒன்றா பார்க்கலாம். வேதி பொருள் தடுப்பு முறை. இதில் அண்ட செல் மற்றும் விந்து செல் சந்திப்பு தடுக்கப்படுவதால் கருவுறுதல் நடைபெறுவதில்லை. சரி, தடுப்பு முறையில் அதில் தற்காலிக முறை பார்க்குறோம். அதில் வேதி பொருள் தடுப்பு முறை. நுரைக்கும் மாத்திரைகள் இருக்குது மார்க்கெட்டில் அவைலபிளாக. உட்கரையும் மாத்திரைகள், ஜெல்லிகள் மற்றும் களிம்புகள் இருக்குது. இதெல்லாம் உட்கொள்வதால் அல்லது பயன்படுத்துவதால் கலவி கால்வாயில் விந்தணுக்கள் உள்ள செல்லாமல் கருவுறுதல் தடுக்கப்படுது. எல்லாமே தற்காலிக முறை தான். இயக்க முறை தடுப்பு. அடுத்தது தடுப்பு முறையில் இயக்க முறை தடுப்பு. கலவிக்கு முன் ஆண்களின் ஆண்குறி அல்லது பெண்களின் கலவி கால்வாய் மற்றும் கருப்பை வாய் ஆகியவற்றை மூட பயன்படுத்தும் மெல்லிய படல அமைப்பு கருத்தடை உரை எனப்படும். காண்டம் அல்லது கருத்தடை உரை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு உரையை ஆணோட உறுப்புலையோ அல்லது பெண்ணோட உறுப்புலையோ பயன்படுத்துவது இந்த முறையில் வருது. கருத்தடை உரைகள் ஒரு முறை பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது. இது எய்ட்ஸ் போன்ற வியாதிகள் பரவாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த கருத்தடை உரைன்னு சொல்லக்கூடிய இந்த உரையானது பாலியுரத்தேன் இல்லைன்னா ரப்பர் இல்லைன்னா ஆட்டுத்தோல் போன்ற பொருட்களால் இந்த உரைகள் தயாரிக்கப்படுகிறது. இது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கறது பெண்களுக்கான உரை. இது திரை சவ்வு. அடுத்தது கருப்பை வாய் மூடி. இது கருப்பை வாய் மூடி. மறைப்பு திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதில்
அதோட அமைப்பு மற்றும் எங்கு பயன்படுத்துவது போன்ற விஷயங்களால நாம் அதை 2-3 வகையாக பிரிச்சிருக்கிறோம். பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருப்பை உறையை திரைச்சவ்வு, கருப்பை வாய் மூடி, மறைப்பு திரைன்னு 3ஆக பிரிச்சிருக்கோம். இந்த கருப்பை வாய் உறைக்கும் மறைப்பு திரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான் வித்தியாசம். இது இந்த கருப்பை வாய் உறை செர்விக்கல் கேப், இந்த திரைன்றது இது பாருங்க, இந்த பிளாடரோட சேர்த்து இது ஃபுல்லாகவே கவர் ஆகுது. ஸோ இதுதான் வித்தியாசம். அடுத்தது ஹார்மோன் வழி தடுப்பு முறை. இந்த முறையில் நம்ம என்ன பண்ணுறோம், அண்ட செல்கள் விடுபடுதலை தடுப்பதுடன் கருப்பை வாய் திரவத்தை கெட்டியாக்கி விந்து செல்கள் அண்ட செல்லுடன் இணைவதை தடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஹார்மோன்களை பயன்படுத்தி நம்ம தடுக்கலாம். அடுத்தது வாய் வழி கருத்தடை மாத்திரைகள். சில மாத்திரைகளை உட்கொள்வதன் மூலம் கருத்தடையை ஏற்படுத்த முடியும். கூட்டு மாத்திரைகள் பலராலும் கருத்தடை மாத்திரைகளாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் செயற்கை ப்ரொஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் இருக்கு இந்த மாத்திரையில். ஸோ இந்த மருந்துகளை எல்லாம் உட்கொள்வதால் நமக்கு சைடு எஃபெக்ட் இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருக்கும். ஆனால் அளவாக பயன்படுத்திக்கணும். குறைவாக பயன்படுத்திக்கிட்டா சைடு எஃபெக்ட் குறைவாக இருக்கும். லக்னோவில் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனத்தின் CDRI சஹேலி அப்படிங்கிற ஒரு மாத்திரை சென்ட்ரோக்ரோமின் அப்படிங்கிற ஸ்டீராய்டு அல்லாத பொருள் இருக்குது. இதில் சைடு எஃபெக்ட் ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வேதிப்பொருள் பயன்பாட்டு முறை, இயற்கை முறை, ஹார்மோன் தடுப்பு முறை பார்த்தோம். இனி அடுத்து பார்க்க போகிறது உள்கருப்பை சாதனங்கள், இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ். இந்த உள்கருப்பை சாதனங்கள் ரொம்ப பாப்புலர். இன்றைக்கி நிறைய பேர் இது தான் பயன்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட கருப்பைக்கு உள்ளார கொண்டு போய் இந்த சாதனத்தை ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணியாச்சு அப்படின்னா டெம்பரரியாக ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸுக்கு இந்த சாதனங்கள் தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். திரும்ப குழந்தை வேணுன்றப்ப இந்த சாதனத்தை நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்போ ஒரு 3 இயர்ஸ் கேப் கழித்து இன்னொரு குழந்தை அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு வழி. இதில் என்ன சாதனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமிரம். இதில் மருத்துவ நிபுணர்களால் பெண்களின் கலவி கால்வாய் வழியாக கருப்பையில் பொருத்தப்படும் கருவி இது. தாமிரம் வெளிவிடும் வகை, ஹார்மோன் வெளிவிடும் வகை, மருந்தில்லா வகைன்னு ஒரு 3 வகை மெயினாக இருக்குது. இக்கருவியல் கருப்பையுடன் விந்து செல்கள் விழுங்கப்படுதலை அதிகரிக்கின்றன. ஸோ இதை இப்படி உள்ளே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அப்படியே கேர்ஃபுல்லாக கொண்டு போய் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கருப்பை வாய் வழியாவோ அல்லது இதுக்குள்ளாரையோ விந்தணுக்குள் உள்ள நுழையாது. இருந்தாலும் கூட இதோட வெற்றி வீதம் 95%லேருந்து 99% தான். சில சமயங்களில் இதை தாண்டி கருவுறுதல் நடைபெற்றுருது. தாமிரம் வெளிவிடும் கருப்பை உள் சாதனங்கள் இதில் நிறைய வகைகள் இருக்குது. CUT380A, நோவா TCU-A, நோவா TCU-7, CUT380AG, மல்டிலோட் 375. இதெல்லாம் இதில் வரக்கூடிய சாதனங்கள். இந்த சாதனங்களோட அமைப்பு, இதில் பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள், இதில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி இதில் பல வகையாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறதுல பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை. இந்த கருவிகளில் பார்த்தீங்கன்னா தனித்த தாமிரம் மற்றும் தாமிர உப்புக்கள் விந்து இயக்கத்தை தடை செய்கிறது. இது கருப்பையினுள் 5 முதல் 10 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு. பட் ஒரு 3 to 5 இயர்ஸ் தான் அது ஒர்க் பண்ணும். அடுத்தது ஹார்மோன் வெளிவிடும் கருப்பை சாதனங்கள். அதில் ப்ரொஜெஸ்டா செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. ப்ரொஜெஸ்டா செட் அப்படிங்கிற கருவி. இதில் இருந்து வெளிப்படும் ஹார்மோன் கருப்பை வாய் சுரக்கும் கோழை பொருள் அல்லது வளவளப்பு தன்மையை உயர்த்தி விந்து செல்கள் கருப்பை வாயினுள் நுழைவதை தடுக்கின்றன. ஸோ இங்கே வெளிவிடப்படக்கூடிய ஒரு விதமான ஹார்மோன் உள்ள விந்தணு நுழையிறத தடுத்துக்குது. ஸோ இப்படி ஒரு மெத்தடும் இருக்குது. மருந்தில்லா உள் கருப்பை சாதனங்கள் இவை நெகிழி அல்லது துருப்பிடிக்காத இரும்பால் செய்யப்பட்டுள்ளன.
லிப்பஸ் வளையம் என்பது இரட்டை வடிவ நெகிழி கருவியாகும். இது பாருங்களா, லிப்பஸ் வளையம். ஸோ இந்த மாதிரி நெகிழி போன்ற மருந்தில்லா வகை சாதனங்களையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போதைக்கு நாம் பார்த்தது எல்லாமே தற்காலிகமாக கருத்தடையை ஏற்படுத்தக்கூடிய கருவுறுதலை தடுக்கக்கூடிய சாதனங்கள், உள்ள பொருத்திக்கக்கூடிய சாதனங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து நிரந்தர பிறப்பு கட்டுப்பாட்டு கருவிகள். இதில் என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். இதில் குழந்தைகள் வேண்டாம் இனி போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பர்மனண்ட்டாகவே கருத்தடையை ஏற்படுத்திக்கலாம். அதில் பெண்களுக்குன்னு தனியாக இருக்குது, ஆண்களுக்குன்னு தனியாக இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் பெண்களுக்கான கருத்தடை, கருக்குழல் தடை, டியூபக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெலோப்பியன் குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழாயை, குழலை ஒரு உபகரணம் கொண்டு இந்த மாதிரி கட்டி விடுவது அல்லது வெட்டி இணைத்து விடலாம். அந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா இது வழியாக கருமுட்டையானது வெளிவராது. ஸோ இப்போ கருத்தடையை நம்ம ஏற்படுத்த முடியும். இம்முறையில் பெண்களின் வயிற்றுப்பகுதியில் ஏற்படுத்தப்படும் சிறு வெட்டு மூலமாகவோ அல்லது கலவி கால்வாய் வழியாகவோ இரு அண்டநாளங்களும் வெட்டப்படுகின்றன. ஸோ ஒன்று இப்படி அதை செய்யலாம் அந்த சர்ஜரியை, இல்லைன்னா நேராக அந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு இந்த மாதிரி அப்படியும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கருவுறுதல் 100% தடுக்கப்படுகிறது. ஆனால் மீண்டும் அதை கருவுற செய்கிறது கடினம். ஆண்களுக்கும் இதே மாதிரி செய்யலாம். ஆண்களோட வாஸ் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விந்து வெளிவரக்கூடிய குழாயை இந்த இடத்துல வெட்டி முடி போடுவதன் மூலம் நாம் இந்த கருத்தடையை ஏற்படுத்த முடியும். இந்த வெட்டப்பட்ட பகுதிகள் இணைத்து முடிச்சிடப்படுகின்றன. இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், கருத்தடையை ஏற்படுத்த முடியும். ஸோ இது இந்த மாதிரி செய்கிறதுனால விந்தணுவானது இங்கே வெளியேறுவதில்லை, விந்தணு இங்கேயோட ஸ்டாப் ஆகிடும். இவங்களுக்கும் மறுபடியும் நாம் மீண்டும் கருவுறுதலை உருவாக்க முடியாது. மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. ஒரு பெண் கருவுற்று ஆயிட்டாங்க, கருவுறுதல் நடைபெற்றுச்சு அவங்களுக்கு கருவுற்ற பிறகு கருவை கலைக்க முடியுமா? அறுவை சிகிச்சையோ கருவிகள் உள்நுழைதலோ இன்றி விருப்பத்துடனோ அல்லது வேண்டுமென்றோ கரு வளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. கரு வளர்ச்சியின் ஆரம்ப கட்டமான 12 வாரம் முதல் மும்மாத வளர்ச்சியில 12 வாரத்துக்குள்ள கழிச்சிடணும். 3 மும்மாதமா பிரிச்சிருக்கோம். நாம மனித இனப்பெருக்கத்தில் படித்தோம். 3 மந்த்ஸா பிரிச்சிருக்கோம், 9 மந்த்ஸை. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர்னு சொல்லக்கூடிய முதல் மும்மாதத்துல முதல் 12 வாரத்துக்குள்ள கருக்கலப்பு செய்யறது பாதுகாப்பானது. ஏன் சார், பின்னாடி செஞ்சா என்ன ஆகும்? பின்னாடி செய்தா பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. உடல் நலம் பாதிக்கப்படலாம், தாய்க்கோ சேய்க்கோ உயிரிழப்பு ஏற்படலாம். அதனால முதல் 12 வாரத்துக்குள்ளார செஞ்சாங்க. இதனால் பெண்ணின் இனப்பெருக்க திறன் பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கு அடுத்து வேணுன்றப்ப இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த முதல் டைம்லயே இந்த ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளாரையே செஞ்சுறது நல்லது. 2ஆம் மும்மாத கருவளர்ச்சியின் போது வளர்கரு தாயின் உடற்தசுவில் நன்கு இணைவதால் கருக்கலைப்பு செய்வது மிக அதிக ஆபத்தை விளைவிக்கும். ஸோ அதனால கருக்கலைப்புங்கிறது பாசிபிள் தான். அப்போ கருக்கலைப்பு செய்யறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர்லயே செஞ்சிடணும், முதல் மும்மாதத்துக்குள்ளாரே செஞ்சிடணும். 2வது மும்மாதத்துக்குள்ளார போகக்கூடாது. அப்படி போனால் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம், அல்லது பாதிப்பு மிக அபரிமிதமாக இருக்கும். சரி, இப்போ கருக்கலைப்பு எப்போ செய்யலாம் அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். மருத்துவ ரீதியான அவசியம் மற்றும் சமூக பிரச்சனை பயன்களையும் கருதி மத்திய அரசு 1971ஆம் ஆண்டு கருக்கலைப்பை சட்டபூர்வமாக்கி, ஏதாவது ஒரு மருத்துவ காரணம் இருக்கணும். அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா அது சிவியரா அஃபெக்டட், அது பிசிக்கலி அன்ஃபிட், மென்டலி அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கருக்கலைப்பு செஞ்சிடலாம். இல்லைன்னா சமூக ரீதியான சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு மத்திய அரசு.
இச்சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் பாலின பாகுபாடு மற்றும் சட்டவிரோதமான பெண் சிசுகளை போன்றவற்றை தடை செய்து சில கட்டுப்பாடுகளுடன் இச்சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. போலி மருத்துவர்களால் செய்யப்படும் சட்டவிரோதமான கருக்கலைப்பு பாதுகாப்பற்றது. இன்னைக்கு நீங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்ப்பீங்க, செவிலியர்களோ அல்லது போலி மருத்துவர்களோ என்ன பண்றாங்க, கருக்கலைப்பு செய்யறாங்க. யாரெல்லாம் கருக்கலைப்புல ஈடுபடுவாங்க அப்படின்னா, தவறான பழக்க வழக்கங்களால குழந்தைய உருவாக்கிக்கிட்டவங்க தான் கருக்கலைப்புல ஈடுபடுவாங்க. ஸோ அதை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா அந்த மாதிரி செய்யும்போது சேய்க்கோ தாய்க்கோ உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். குறிப்பாக முதல் கர்ப்பத்தை கருக்கலைப்பு செய்வது கடுமையான உளவியல் விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அப்போ தெரியாது, பின்னாடி அந்த லேடி பார்த்தீங்கன்னா லைஃப்ல அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ கருக்கலைப்பு செய்யலாம், லீகலா பர்மிட்டட் மெஷர்ஸ்ல செய்யணும், சட்டபூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள்ல செய்யணும். அடுத்த டாபிக் பால்வினை நோய்கள். பால்வினை நோய்கள் இனப்பெருக்க தொற்று, இனப்பெருக்க பாதை தொற்று, வெனீரியல் நோய்கள், இப்படி பல பெயர்களால் இதை நாம் அழைக்கிறோம். சரி, இது என்னது? பால்வினை தொற்று உள்ளவருடன் மிக நெருக்கமான பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வதன் மூலம் இத்தொற்று பரவுகிறது. ஸோ இவங்க பாதுகாப்பற்ற உடலுறவு, பலருடன் உடலுறவு, இப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், நீடில் ஷேர் பண்ணிக்கிறவங்க, ப்ரெக்னன்சி, இதனால தான் இந்த பால்வினை நோய்கள் பரவுகிறது. கல்லீரல் அழற்சி மற்றும் HIV தொற்றுகள் பாலுறவில் மட்டுமின்றி நோயாளி பயன்படுத்திய உட்செலுத்து ஊசிகள், அறுவை சிகிச்சை கருவிகள் போன்றவற்றாலும் பரவுது. பால்வினை நோய்களை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக 15 வயசுலேருந்து 24 வயசுக்கு தான் இந்த தொற்றுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணம். இதில் பாக்டீரிய பால்வினை நோய், வைரஸ், புரோட்டோசோவன், பூஞ்சை இப்படின்னு பல வகையாக பிரிக்கலாம். நாம் இதில் நமக்கு பாக்டீரிய அதுதான் பார்க்குறோம். இப்படியெல்லாம் நம்ம பிரிக்கலாம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாக்டீரிய நோய்கள் என்னென்னு ஒரு லிஸ்ட் பார்ப்போம். வெட்டை நோய், கிரந்தி, கன்கராய்டு, கிளாமிடியாசிஸ், லிம்போகிரானுலோமா, வெனேரியம், இதுக்கு இன்னொரு பேர் அரையாப்பு கட்டி. ஸோ இப்படியெல்லாம் பல்வேறு வகை பாக்டீரிய நோய்கள் இருக்குது. அதே மாதிரி வைரஸில் பார்த்தீங்கன்னா பிறப்பு அக்கி, பிறப்புறுப்பு மறுக்கல், கல்லீரல் அழற்சி பி, எய்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய வைரஸ் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்து ட்ரைகோமோனியாசிஸ், ஒரு புரோட்டோசோவா பால்வினை நோய், ட்ரைகோமோனியாசிஸ். அதே மாதிரி கேண்டிடியாசிஸ் ஒரு பூஞ்சை தொற்று நோயாகும். இதுவும் பால் உறுப்புல ஏற்படக்கூடிய ஒரு பூஞ்சை தொற்று. கேண்டிடியாசிஸ் பல இடங்கள்ல நம்ம உடல்ல தொற்று ஏற்படுத்துது, இனப்பெருக்க உறுப்புலையும் ஏற்படுத்துது. பால்வினை நோயிலேயே நாம பூஞ்சை, புரோட்டோசோவா, பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் பால்வினை நோய் தொற்றுகளை உயிர் எதிர்ப்பொருட்கள் மற்றும் பிற மருந்துகளால் குணப்படுத்த முடியும். வைரஸ்களால் ஏற்படும் பால்வினை தொற்றுகளை குணப்படுத்த இயலாது. எனினும் வைரஸ் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தி நோயின் அறிகுறிகளை கட்டுப்படுத்தலாம். ஸோ பொதுவாக வைரஸ் கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். ரப்பராலான கருத்தடை உரைகளை சரியாக பயன்படுத்துவதால் பால்வினை தொற்று பரவும் ஆபத்தை பெருமளவு குறைக்கலாம். ஆனால் நோய் பரவும் ஆபத்தை முழுமையாக தவிர்க்க இயலாது. இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது பாக்டீரிய தொற்று, கொனோரியா அல்லது வெட்டை நோய் அப்படின்றத நீங்க அதை பார்க்குறீங்க. நிசேரியா குனேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியானால ஏற்படுது இது. இந்த பாக்டீரியல் தொற்று என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ள போயிட்டு சிறுநீர் வடிகுழாய், மலக்குடல், தொண்டை, பெண்களின் கருப்பை வாய் ஆகிய பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுத்தி பிறப்பு பாதையில் வழி சீல் வடிதல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உணர்வு போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்துது. நீங்கள் இந்த படத்தில் சீல் வடிதல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, 2 பகுதியிலும் அதுதான் இருக்குது. ஸோ 2 பேர்த்துக்குமே, ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே பாதிப்பை ஏற்படுத்துறது. இனப்பெருக்க உறுப்பு மட்டும் இல்லாமல் வேறு பல இடங்கள்லையும் பாதிப்பு வருது. 2 to 5 நாள் அதுக்குள்ளாரியே பாதிப்போட அறிகுறி வெளியே வந்துடும். அடுத்தது கிரந்தி அல்லது மேகப்புண்.
இது ட்ரைபோனிமா பாலிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் காரணியால் ஏற்படுது. பாக்டீரியா தான் இதுவும். இதில் 2-3 விதமாக தொற்று வரும். முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு வரும். முதல் நிலையில் பால் உறுப்புகளின் புறப்பகுதியில் வலியற்ற புண்கள். ஸோ இங்கே பாருங்கள், வலி இல்லாமல் புண்ணு வந்துடுது. இது புண்ணு வேறு மாதிரி இருக்கும். அதில் சீல் வடிதல் வந்துச்சு, இதில் புண்ணு ஏற்படுது. 2ஆம் நிலை தோல் புண்கள், சொறி, தோல் தடிப்பு, மூட்டுகளில் வீக்கம், காய்ச்சல் மற்றும் முடிவு. ஸோ இந்த மாதிரி 2ஆம் கட்டம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வெளிப்பாடுகளை கொண்டு வருது. 3ஆம் நிலை பார்த்தீங்கன்னா மூக்கு, கீழ்கால் பகுதி மற்றும் அன்னப்பகுதியில் நாள்பட்ட புண்கள், இயக்கமின்மை, மனநல பாதிப்பு, பார்வை கோளாறு, இதய பிரச்சனை, மென்மையான பரவும் தன்மையற்ற கட்டிகள் இப்படியெல்லாம் ஏற்படுது. கமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பாதிப்புகளையும் ஏற்படுத்துது ட்ரைபோனிமா பாலிடம் அப்படின்ற இந்த கிரந்தி நோயால். 10லிருந்து 3 மாதத்துக்குள்ளார 90 நாட்களுக்குள்ளார இதோட வெளிப்படும் காலம். ஸோ பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா 3 மாதத்துக்குள்ளார சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கிளாமிடியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் 3வது நோய். இது என்னன்னு பார்க்கலாம். கிளாமிடிய ட்ரைகோமெடிசிஸ். கிளாமிடிய ட்ரைகோமெடிஸ். கண் இமை அரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சிறுநீரக இனப்பெருக்க பாதை, சுவாச பாதை மற்றும் கண்ணின் கன்ஜங்டிவா ஆகியவற்றில் தூண் எபிதீலியல் செல்கள் பாதிப்பு. ஸோ இங்கே கண்ணில் அரிப்பு வருது. கண் இமை, கண்ணில் இருக்கிற கன்ஜங்டிவா இங்கெல்லாம் அரிப்பு வருது. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க. சரி, சிறுநீரக இனப்பெருக்க பாதையிலையும் பாதிப்பு வருது. 2லிருந்து 3 வாரங்கள் இல்லைன்னா 6 வாரங்கள் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கலாம். ஸோ இதுவும் டெட்லி டேஞ்சரஸ் தான். கிளாமிடிய ட்ரைகோமாட்டிஸ் அப்படின்றது இதோட பெயர். கிளாமிடியசிஸ். லிம்போகிரானோமா வெனேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். கிளாமிடிய ட்ரைகோமாட்டிஸ், கிளாமிடிய ட்ரைகோமாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயால் ஏற்படக்கூடிய இந்த நோய் காரணியால் தான் வருது. இதுவும் அதே நோய் காரணி தான், ஆனால் வேற சிம்டம், வேற பாதிப்பு ஏற்படுத்துது. பிறப்புறுப்பின் தோல் அல்லது கோழைப்படல பாதிப்பு, சிறுநீர் வடிகுழாய் அழற்சி. பாருங்களேன், சிறுநீர் கருப்பை வாய் அழற்சி, ஆங்காங்கே கேடு தரும் புண்கள், இனப்பெருக்க உறுப்பு யானைக்கால் நோய். இப்போ நான் இந்த சிம்டம் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் பல்வேறு சிம்டம்ஸ் இருந்தாலும் ஏதோ ஒன்றை தான் நம்ம ஒன்றை பார்த்தாவே சாம்பிளுக்கு போதும். ஸோ யானைக்கால் நோய்ங்கிறது காலில் வீங்கிக்கும். இது இனப்பெருக்க உறுப்பு யானைக்கால் நோய் அப்படின்றது. ஸோ இந்த பகுதி முழுக்க வீங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த தொற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடிய ட்ரைகோமாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்காரணி. லிம்போகிரானோமா வெனேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயோட பேரு. 2 to 3 வாரங்கள் அல்லது 6 வாரங்கள் வரைக்கும் பாதிப்பு இருக்கும். அடுத்தது பிறப்புறுப்பு அக்கி. ஸோ இங்கே பிறப்புறுப்புல ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி அக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கொப்பளம், சூட்டு கொப்பளம் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிறப்புறுப்பு அக்கி. ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், இது வைரஸ் தொற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. பெண்களின் பெண்குறி வெளியிதழ், கலவி கால்வாய், சிறுநீர் வடிகுழாய் ஆகியவற்றை சுற்றி புண்கள், ஆண்களின் ஆண்குறியை சுற்றி புண்கள், சிறுநீர் கழிக்கும் போது வலி, மாதவிடாய் சுழற்சிகளுக்கிடையே இரத்தப்போக்கு, தொடை இடுக்குகளின் நிணநீர் முடிச்சுகளில் வீக்கம், இந்த மாதிரி பல்வேறு அறிகுறிகள் வருது. ஸோ நோய் வெளிப்படும் காலம் பார்த்தீங்கன்னா 2லிருந்து 21 நாட்கள், சராசரியாக 6 நாட்கள். ஸோ புண்ணு தான் ஸ்டாப் ஆகணும் அப்படின்றது இல்லை. புண்ணு வந்ததுக்கான அறிகுறி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுனாவே நாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பிறப்புறுப்பு மறுக்கல், ஜெனிட்டல் ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித பாப்பிலோமா வைரஸ், ஹெச்பிவி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்றது இதை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ். இன உறுப்புகளின் வெளிப்பகுதி, அப்புறம் மலவாயை சுற்றியுள்ள பகுதிகளில் கடினமான புடைப்புகள். ஸோ மறு மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பேர் பிறப்புறுப்பு மறுக்கல் அப்படின்னு பேர். 1லிருந்து 8 மாதங்களுக்குள்ளார இதோட வெளிப்பாடு இருக்கும். மறுக்கல் கொஞ்சம் மெதுவாக தான் வரும், ஆனால் இது வைரஸ் தொற்றால வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வைரஸ் தொற்றால தான் மறுக்கல் வருது அப்படின்ற விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இது பிறப்புறுப்புகள் மற்ற பாகங்கள் எல்லாம் ஏற்படும். இது பிறப்புறுப்பு மறுக்கல். கல்லீரல் அழற்சி, ஹெப்பாடைட்டிஸ் பி,
ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸால் ஏற்படுது. சோர்வு, மஞ்சள் காமாலை, காய்ச்சல், தோல் தடிப்பு, வயிற்று வலி, கல்லீரல் இறுக்கம், இறுதி நிலையில் கல்லீரல் செயலிழப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுது. 30 to 80 நாட்கள்ல பாதிப்பு வெளிப்படும். அடுத்தது எய்ட்ஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வியாதி இது. மனித தடை காப்பு குறைப்பு வைரஸ் HIV ஏற்படுகிறது. நிணநீர் முடிச்சுக்கள் பெரிதாதல், நீண்ட நாள் காய்ச்சல், நீண்ட நாள் வயிற்றுப்போக்கு, உடல் எடை குறைதல், இரவில் வியர்க்கிறது. தனியாகவே நம்ம டீட்டெயில்டா நம்ம வேற ஒரு பாடத்துல படிக்க போறோம். 2 to 6 வாரங்கள் முதல் 10 ஆண்டுகளுக்கு இது ஆரம்பிச்சதுன்னா எப்ப ஸ்டார்ட் ஆகும் எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. அறிகுறி வெளிப்பாடு 2 to 6 வாரங்கள்ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் உள்ளேயே ஹிடனா டார்மெண்டா இருக்கலாம். அப்புறம் வெளிப்பாடு வந்துச்சுன்னா அப்புறம் இறப்பு தான் தீர்வு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து பூஞ்சை பால்வினை தொற்று, கேண்டிடியாசிஸ், கேண்டிடா அல்பிகன்ஸ் அப்படிங்கிற பூஞ்சையால ஏற்படுது. வாய், தொண்டை, குடற்பாதை மற்றும் களவி கால்வாய் ஆகிய பகுதிகளில் தாக்கம். களவி கால்வாயில் அரிப்பு அல்லது புண்கள். இங்க இந்த பகுதியில களவி கால்வாயில் அரிப்பு அல்லது களவி கால்வாயில் திரவ மிகைப்போக்கு. பெண்களுக்கு தான் இது பாதிப்பு அதிகமா இருக்கு. வலியுடன் சிறுநீர் கழிதல். ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்துச்சு அப்படின்னா இதுல நோய் வெளிப்படும் காரணம் ஸ்பெசிஃபை பண்ணல. வந்துச்சு அப்படின்னா பூஞ்சை தொற்று. பொதுவாக பூஞ்சை தொற்று கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ட்ரைகோமோனியாசிஸ் வாஜினாலிஸ் அப்படின்ற அந்த பாதிப்பு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். கலவி கால்வாய் அழற்சி, பச்சை மஞ்சள் கலந்த கலவி கால்வாய் திரவ வெளிப்பாடு, அரிப்பு மற்றும் எரிச்சல் உணர்வு, சிறுநீர் வடிகுடல் அழற்சி, விந்தக மேல் சுருள் நாள அழற்சி, பிராஸ்டேட் சுழற்சி அழற்சி போன்றவை இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதில் பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பும் பெண் பிறப்புறுப்பும் பாதிக்கப்படுது. ட்ரைகோமோனியாசிஸ் 4 to 28 நாட்களுக்குள்ளார பாதிப்பு வெளிப்படும். பால் வினை நோய்கள் வருமுன் காத்தல். முன்பின் தெரியாதவருடன் பலருடன் பாலுறவு கொள்வதை தவிர்க்கணும். கருத்தடை உரைகளை பயன்படுத்துதல். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது மிக சிறப்பான ஒரு சிஸ்டம். இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் அதை அப்படியே பேணி பாதுகாப்பது மிகச்சிறந்தது. கருத்தடை உரைகளை பயன்படுத்துவதும் ஒரு சிறந்த மெத்தட். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் மருத்துவ ஆலோசனையுடன் முழுமையான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, உலக சுகாதார நிறுவனத்தின் 2017 அறிக்கையின்படி உலக அளவில் ஒவ்வொரு நாளும் பால்வினை தொற்றால் 1 மில்லியன் மக்களுக்கு மேல் பாதுகாப்படைகின்றனர். 10 லட்சம் பேர், அவ்வளவு பேர் பாதிப்படைகிறாங்க ஒரு நாளைக்கு. 2.1 மில்லியன் HIV தொற்று கொண்ட மக்களுடன் உலக அளவில் HIV பாதித்தோரை அதிகம் கொண்ட 3வது நாடு. கருப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேன்சரை பத்தி பார்க்கலாம். பால் வழி பரவும் வைரஸான மனித பாப்பிலோமா வைரஸ் கருப்பை வாய் புற்றுநோயை தோற்றுவிக்கிறது. இதனால் கருப்பை வாய் செல்கள் கருப்பை பிறழ்வாக்கம் என்னும் இயல்புக்கு மாறான வளர்ச்சி அடைகின்றன. இங்க ஒரு வளர்ச்சி எக்ஸ்ட்ரா அவுட்க்ரோத் ஒன்று வருது. அதனாலதான் இந்த புற்றுநோய்னு சொல்றோம். இடுப்பு வலி, கலவிக்கால்வாய் திரவ மிகைப்போக்கு, இயல்புக்கு மாறான இரத்தப்போக்கு, இங்கெல்லாம் நார்மலா இல்லாம பெண்களுக்கு ஒரு அப்நார்மலான கண்டிஷன் வந்துச்சுன்னா புற்றுநோய் வந்திருக்குன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் அறிகுறிகள். கருப்பை வாய் புற்றுநோய் உருவாக்கும் காரணங்கள். பலருடன் உடல் பாலியல் தொடர்பு. ஸோ ஒரு பெண் பலரோட பாலியல் தொடர்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பாதிப்பு வரலாம். கருத்தடை மாத்திரைகளை நீண்ட நாட்களாக கருத்தடை மாத்திரைகள் சைடு எஃபெக்ட் இருக்கு. கருப்பை வாய் புற்றுநோய் HPV ஆய்வு மற்றும் பாப் பூச்சு சோதனை போன்ற சோதனைகளை செஞ்சு நம்ம அதை கண்டுபிடிச்சுக்கணும். எக்ஸ்ரே ஸ்கேன், MRI, PET ஸ்கேன் போன்ற ஆய்வுகளை பண்ணி இது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? கதிர்வீச்சு சிகிச்சை, அறுவை சிகிச்சை, வேதி மருந்து சிகிச்சை. சரி, வேற நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் கருப்பை வாய் புற்றுநோய் தாக்குவதற்கு முன் ஏற்படும் முந்தைய மாற்றங்களை கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஈஸி டு கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி. 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஜெனரல் செக்அப் மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. தடுப்பூசிகள் மூலம்
கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். இதுக்கு தடுப்பூசி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். பால் பண்புகள் செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே, அதாவது 9 முதல் 13 வார பெண்களுக்கு HPV தடுப்பூசி போடுவதன் மூலம் முதல்நிலை தடுப்பு தொடங்குகிறது. வாழ்க்கை முறையில் மாற்றம் செய்வதும் கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு உதவும். வாழ்க்கை முறையில் மாற்றம்ங்கிறது என்ன? ஒரு பெண் ஒரு ஆண் சிஸ்டம், அப்புறம் கருத்தடை மாத்திரைகளை அவாய்ட் பண்ணுறது, இதுதான். சத்தான உணவு, புகையிலை பயன்பாட்டை தவிர்த்தல், இளவயது திருமணத்தை தவிர்த்தல், ஓரினை இனப்பெருக்க முறை மற்றும் சீரான உடற்பயிற்சி போன்றவை மூலம் கருப்பை வாய் புற்றுநோய் தோன்றும் வாய்ப்பை குறைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, TNHSP தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அங்கமான தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் கருப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோயை கண்டறியும் பரிசோதனைகளை இலவசமாக செய்கின்றன. ஸோ இந்த TNHSP கிட்ட போய் நம்ம செக் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மலட்டுத்தன்மை. தடையற்ற பாலிய இணை வாழ்விற்கு பிறகும் கருவுற இயலாமை அல்லது குழந்தை உருவாக்க இயலாமை மலட்டுத்தன்மை. இன்றைக்கும் மக்கள் தொகையில் நம்ம லீடிங்காக இருந்தாலும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் இல்லாமல் மலட்டுத்தன்மை காரணமாக ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மலட்டுத்தன்மைக்குன்னு சொல்லி தனி ஹாஸ்பிட்டலே ஒவ்வொரு சிட்டியிலும் இருக்கும். ஸோ இன்ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தனி டிமாண்டே இருக்கும். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணின் அண்டத்தை கருவுற செய்யும் அளவிற்கு தரமான அல்லது போதுமான எண்ணிக்கையில் விந்து செல் உருவாக்க இயலாமை அல்லது ஒரு பெண்ணால் கருத்தரிக்க இயலாத தன்மை மலட்டுத்தன்மை எனப்படும். ஒன்று ஆண்களால் இருக்கும், இல்லைன்னா பெண்களால் இந்த மலட்டுத்தன்மை காரணமாக இருக்கும். மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள்: பிட்யூட்டரி சுரப்பி அல்லது இனப்பெருக்க உறுப்புகளில் கட்டிகள் உருவாகிறதுனால மலட்டுத்தன்மை வந்திருக்கலாம். இனப்பெருக்க ஹார்மோன்கள் உற்பத்திக்கு காரணமான மரபணுக்களில் ஏற்படும் திடீர் மாற்றங்களால இது வந்திருக்கலாம். கருப்பை வாய் மற்றும் அண்டங்க நாளங்களின் குறை வளர்ச்சி காரணமாக இது வந்திருக்கலாம். இள வயதில் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற காரணங்களால வந்திருக்கலாம். நம்ம பல சமயங்களில் உணவை கேர் பண்ணி எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடு சின்ன வயசுல நாம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா பெருசானோம்னா எப்படி பாதிக்குதுன்னு பாருங்களேன். இது நீண்டகால மன அழுத்தத்தால கூட வந்திருக்கலாம். காட்மியம் போன்ற கன உலோகங்கள் கொண்ட நச்சு பொருட்களை உட்கொள்ளல், தீவிர குடிப்பழக்கம், புகையிலை மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு. ஸோ இப்போ நம்ம ரோட் சைட் ஃபுட்டெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால எங்கே பாதிப்பு வருது பாருங்க. ஏதாவது கண்ட மேனிக்கு நம்ம உட்பொருளை சேர்த்துக்கிட்டு அதை உணவை உட்கொண்டோம்னா எப்படி பாதிப்பு வருது பாருங்க. இனச்சல் சுருப்புகளின் பாதிப்பு மற்றும் அதிக வயது கூட இதை பாதிக்கலாம். இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லலாம். இடுப்பு குழி வீக்க நோய், அதுவும் இதுக்கு காரணமாகுது. கருப்பை தசை நார் கட்டிகள், கருப்பை உட்படல அழற்சி, இது பெண்களின் மலட்டுத்தன்மைக்கான பொது காரணம். அடுத்தது பெண்களின் உடலில் கொழுப்பு அளவு குறைதல், பசியின்மை கூட காரணமா இருக்கு. உடல் எடை கூடிவிடுமோ என்ற விஷயத்தால் சரியாக உணவு உண்ணாமல் இருக்கிறது, மனநல கோளாறு, இதெல்லாம் கூட மலட்டுத்தன்மைக்கு காரணமா இருக்கு. ஆண்களின் இறுக்கமான உடைகள் அணிவதால், ஜீன்ஸை ரொம்ப டைட்டா போட்டுக்கிட்டோம் அல்லது உடை ரொம்ப டைட்டா அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கூட பாதிப்பு ஏற்படுத்துது. நன்கு கீழிறங்காத விந்தகம், வேரிகோசீல் எனப்படும் விதைப்பை சிரைகளின் வீக்கம், இதெல்லாம் கூட பாதிப்பு ஏற்படுத்துது. விந்தகம் மற்றும் அண்டகங்களின் குறை வளர்ச்சியும் பாதிப்பு ஏற்படுத்துது. பெண்களில் தன் வாழ்க்கை துணைவரின் விந்து செல்களுக்கு எதிராக எதிர்ப்பொருள் உருவாக்குதல், இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களோட விந்து அணு பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஆண்கள் தங்களின் சொந்த விந்து செல்களுக்கு எதிராக சுய தடை காப்பு விளைவை ஏற்படுத்துது. இது சுய தடை காப்பு, எதிர்ப்பொருள் உருவாகுதெல்லாம் நம்ம வேற பாடத்துல படிக்கிறோம். ஸோ இதுவும் பாதிப்பை ஏற்படுத்துது. இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள். சாதாரணமாக ஆணும் பெண்ணும் இணைந்து கருவுறுதல் நடைபெற்று இனப்பெருக்கம் நடைபெறுவது அப்படின்றது ஒரு நார்மலான இனப்பெருக்கம். சில சமயங்களில் நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கலை, கருவுறுதல் நடைபெறுறதுல ஏதோ பிரச்சனை, குழந்தை உருவாகிறதுல ஏதோ பிரச்சனை, அல்லது குழந்தை பிறத்தல்ல ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கு இந்த ஏஆர்டின்னு சொல்லக்கூடிய
இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள் பயன்படும். எப்படின்னு பார்க்கலாம். இனச்செல்கள் மற்றும் கருமுட்டைகள் உடலுக்கு வெளியில் கையாண்டு கர்ப்பம் அடைய செய்யும் முறை செயல்முறை தொகுப்பு இனப்பெருக்க துணை தொழில்நுட்பம் எனப்படும். ஆண்களோட உடல் இருந்து விந்தணுவை வெளியே எடுத்துறது, பெண்களோட உடல் இருந்து அண்ட செல்ல வெளியே எடுத்துறது. இந்த ரெண்டையும் வெளியில கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெட்ரி பிளேட் அல்லது டெஸ்ட் டியூப்ல இணை வைக்கிறது. அப்ப ஜைகோட் உருவாகும். இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வெளியில உடம்புக்கு வெளியில கொண்டு வந்து ஒரு தனியான பாதுகாப்பான இடத்துல அதை இணை வச்சு அதை வளர்க்குறது. அப் டு 8 செல் ஸ்டேஜ் நாம் இதை வளர்க்கலாம். 8 செல் நிலை வரைக்கும் வெளியிலேயே வளர்க்கலாம். அதற்கு பிறகு நம்ம திரும்ப கருப்பையில வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் என்ன பேரு, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டைகளை உடலுக்கு வெளியில் கையாண்டு கர்ப்பமடையும் செய்யும் தன்மை. இது மலட்டுத்தன்மையுடைய தம்பதிகளின் கருத்தரித்தல் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. ஸோ இன்னைக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா தான். எல்லா வழிகளும் இருக்கு, அத்தனையும் முயற்சி பண்ணா குழந்தை பிறக்கும். இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்களை 2 பிராடா பிரிக்கலாம். நாம 2 பெரும் வகைகளாக கருப்பையினுள் விந்தணுக்களை செலுத்துதல், உடலுக்கு வெளியில் கருவுறுதல் செய்தல். ஸோ கருப்பைக்குள்ளார கொண்டு போய் விந்தணுவை வச்சோம் அப்படின்னா இன்ட்ரா விந்தணுக்குள்ள செலுத்துறது இது ஒரு மெத்தடு. கருப்பைக்கு வெளியிலேயே எடுத்துட்டு வந்து கருவுறுதலையே செய்யறது. இதுல இன்னும் 2-3 வகைகள் இருக்கு. கரு இடமாற்றம், அண்ட செல் சைட்டோபிளாஸ்டினுள் விந்து செல்களை செலுத்துதல், கருமுட்டையை அண்ட நாளத்தினுள் செலுத்துதல், இனச்செல்களை அண்ட நாளத்தினுள் செலுத்துதல் அப்படின்லாம் 3-4 வகைகள் இருக்கு. இது உடலுக்கு வெளியில நம்ம ஒன்றா பார்க்க போறோம். கருப்பதிவுக்கு முன்பே மரபியல் குறைகளை கண்டறியறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏஆர்டியில். ஸோ மரபணு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கருப்பதிவுக்கு முன்பே அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த செல் மற்றும் விந்து செல்களின் தானம் மற்றும் வாடகை தாய்மை ஆகியனும் இதில் இருக்கு. இந்த இதில் வந்து குறைகள் இருந்தால் கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட செல் மற்றும் விந்து செல்லோட தானம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். வாடகை தாய்மையும் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டு. இதில் கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்துதல், IUI இன்ட்ரா யூட்ரைன் இன்சர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இச்செயல்முறை குறைந்த எண்ணிக்கையில் விந்து செல்களை உற்பத்தி செய்யும் ஆண்களுக்கு. சில பேர்த்துக்கு விந்தணு உற்பத்தி ஆகுது, ஆனால் அதோட எண்ணிக்கை போதல, அதனால கருவுறுதல் நடைபெறல. இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விந்தணுவை கலெக்ட் பண்ணி உள்ள கொண்டுட்டு போய் கருப்பைக்குள்ளாரையே அல்லது ஃபெலோப்பியன் குழலுக்கு உள்ளாரையே நாம கொண்டு போய் அந்த இஸ்துமஸ் சந்திப்புக்கு இடையே அந்த இடத்துலயே கொண்டு போய் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் விந்தணு வேஸ்டேஜ் இல்லாம. அப்ப கருவுறுதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இம்முறையில் கணவர் அல்லது உடல் நலமிக்க விந்து கொடையாளரிடமிருந்து விந்து திரவம் சேகரிக்கப்படுகிறது. அண்ட செல்கள் உற்பத்தி அதுவும் செய்யப்படுது. பின்னர் சேகரிக்கப்பட்ட விந்து செல்கள் நுண்குழல் மூலம் கலவி கால்வாய் வழியாக கருப்பையினுள் செலுத்தப்படுகிறது. ஸோ பின்னர் விந்து செல்கள் அண்டநாளத்தை நோக்கி நீந்தி சென்று கருவுறுதல். ஸோ இந்த இடத்துலையும் விடலாம், இங்கேயும் கொண்டு போய் விடலாம். ஸோ விந்தணுவும் அண்ட செல்லும் இப்போ இணைஞ்சு நமக்கு கருவுறுதல் நடைபெறுது. ஸோ இதுதான் வந்து ஒரு டியூப் வழியாக கொண்டு போய் நுண்குழல் வழியாக இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணலாம். இங்கே கூட கொண்டு போய் விடலாம். உடலுக்கு வெளியே கருவுறுதல், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சோதனை குழாய் குழந்தைங்கிறது இதுக்கு இன்னொரு பேர். இத்தொழில்நுட்பத்தில் அண்ட செல்கள் மற்றும் விந்து செல்கள் உடலுக்கு வெளியே ஆய்வகத்தில் இணைய செய்யப்படுகிறது. ஒரு பெட்ரி பிளேட்டோ அல்லது டெஸ்ட் டியூபோ அதில் தான் இந்த சோதனையை நம்ம வழக்கமாக செய்வோம். இதில் நம்ம கொண்டு வந்து விந்து செல்லையும் அண்ட செல்லையும் ஒருங்கிணைத்து இணைய வைப்போம். கருவுற்ற 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கருமுட்டைகள் கருப்பையினுள், பெண்ணின் கருப்பையினுள் வைக்கப்படுது. ஸோ அதில் சுவரில் பதிந்து இது வளர ஆரம்பிக்கும். அப்படியே சொன்னா 8 செல் நிலை வரைக்கும் வெளியில் வளர்த்தலாம். அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போய் தாயோட கருப்பையில் வச்சிடணும். இது பாருங்க, இந்த படத்தில் விந்தணுவும் இங்கே அண்ட செல் இருக்கு, இங்கே விந்தணு இருக்குது, தூண்டப்பட்டு இணைய வைக்கப்படுகிறது.
மீதமுள்ள உபரி வளர்களுக்குள் உரை நிலை பதப்படுத்துதல் கிரையோ பிரிசர்வேஷன் முறையில் எதிர்காலத்தை கூட எடுத்து வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது கிரையோ பிரிசர்வேஷன். உடல் வெளி கருவுறுதல் IVF அல்லது சோதனை குழாய் குழந்தை. ஆரம்பத்தில் இது வளராத காலத்தில், இந்த தொழில்நுட்பம் அப்போதான் ஆரம்பித்த காலத்தில் வளராத அடைப்பட்ட பாதிப்படைந்த அண்டநாளம் கொண்ட பெண்களுக்கு பயனளிச்சது. தற்போது தொழில்நுட்பம் பல்வேறு காரணிகளால் ஏற்படும் மலட்டுத்தன்மையை நிவர்த்தி செய்ய பயன்படுது. இப்போ இன்னைக்கு நம்ம வைட் ரேஞ்சாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் பல வகைகள் காணப்படுது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியை நம்ம கருப்பை வாயினுள் விந்தணுக்களை செலுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய IUI ஒன்றா பிரிக்கலாம். உடல் வெளி கருவுறுதல், கருவை வெளியே எடுத்துக்கிட்டு அங்கே நாம் கருவுறுதல் செய்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ இப்போ ரெண்டு, உடம்புக்குள்ளாரையே கருப்பைக்குள்ளாரையே கொண்டு கருவை வச்சு கருவுறுதல் செய்விக்கிறது, உடம்புக்கு வெளியே எடுத்துகிட்டு கருவை வச்சு கருவுறுதல் செய்விக்கிறது. இப்படி ரெண்டு வகையாக பிரிக்கலாம். உடம்புக்கு வெளியில் வச்சு கருவுறுதல் செய்ய வைக்கக்கூடிய IVF இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் டெக்னிக்ல ஒரு 4 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். கரு இடமாற்றம், அண்ட செல் சைட்டோபிளாசத்தினுள் விந்து செல்களை செலுத்துதல், கரு முட்டையை அண்ட செல் நாளத்தினுள் செலுத்துதல், இனச்செல்களை அண்ட நாளத்தினுள் செலுத்துதல். இப்படி 4 வகையா பிரிக்கலாம். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடல் வெளி கருவுறுதல் அல்லது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோதனை குழாய் தொழில்நுட்பத்துல என்னென்ன படிநிலைகள் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கிறோம். அண்டகத்தை தூண்டுதல். ஸோ அண்டத்தை தூண்டி அண்டகத்தை தூண்டி அண்ட செல்களை உற்பத்தி செய்ய வைக்கிறது. அப்புறம் உற்பத்தி செஞ்ச அண்ட செல்களை விந்தணுவோடு இணைய வைக்கிறது, கருவுறச் செய்தல், கரு வளர்ப்பு, கரு இடமாற்றம். இப்படியெல்லாம் இதுல ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஸ்டெப்பையும் நம்ம சரியா செஞ்சோம்னா தான் IVF சொல்லக்கூடிய சோதனை குழாய் குழந்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். HCG என்று சொல்லக்கூடிய ஹியூமன் கோரியானிக் கொனோடோட்ரோபின் ஊசியை உடலில் செலுத்தி 34 முதல் 37 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 நாள் கழித்து பொது மயக்கமூட்டல் செய்யணும். ஸோ இதை பண்ணியாச்சு, பொது மயக்கமூட்டல் செஞ்சாச்சு. சிறிய அறுவை சிகிச்சை மூலம் மீ ஒளி வழிகாட்டியை பயன்படுத்தி பெண்ணின் உடம்புல இருந்து அண்டகத்தை வெளியெடுக்கிறோம். ஸோ பெண்ணோட உடம்புல இருந்து அண்டகத்தை வெளியெடுக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். HCG அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 1.5 நாள் கழிச்சு 34 37 மணி நேரம் கழிச்சு வெளியில் எடுக்கணும். இதுக்கு நம்ம மீயொலி வழிகாட்டியை பயன்படுத்தி நம்ம வெளியில் எடுக்கிறோம். அண்டகத்தை வெளியில் எடுத்தாச்சு. சரி, அடுத்த சேர்ந்து இம்முட்டை அல்லது அண்டம் பிற புற செல்களிலிருந்து பிரிக்கப்படுகிறது. ஸோ இதை கொண்டு நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு, அண்ட செல்லை தனியாக எடுத்து வச்சாச்சு. விந்தணுவும் தனியாக இருக்கு, விந்தணுவும் சேகரித்து வச்சாச்சு. இதை ரெண்டையும் நம்ம தனித்தனி ஊடகத்தை வச்சுக்கணும். இப்போ ரெண்டையும் ஒரே ஊடகத்துக்கு கொண்டுட்டு வரோம். இந்த ரெண்டையும் ஒரே ஊடகத்துக்கு கொண்டு அதுவாகவே இணைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நம்ம இணைக்கலாம். ஒரு முட்டையை கருவுற செய்ய 10,000 முதல் 1,00,000 நகரும் திறனுடைய விந்தணுக்கள் தேவைப்படுகிறது. ஏன் சார், ஒரு முட்டையோட ஒரு விந்தணு தான் இணைவதுக்கு இவ்வளவு? நிறைய ஃபெயில்யூர் ஆகிடும். அதனாலதான் நம்ம இந்த ப்ராக்டிஸ்ல பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறைய ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். சரி, இப்ப இந்த இவ்வளவு செல்களை நம்ம பயன்படுத்தி ஒரு கருமுட்டை உருவாக்குறோம். கருமுட்டையானது செல் பிரிதல்களுக்கு உட்பட்டு 8 செல் கருக்கோள நிறையில். ஸோ இது கரு உறுதல் நடைபெற்ற உடனே நாம அந்த வளர் ஊடகத்துல தகுந்த
ஊடகம் வச்சிருக்கணும், தகுந்த சூழ்நிலை வச்சிருக்கணும். செல் பிரிதலுக்கு உட்படும். 2 ஆகும், 4 ஆகும், 8 ஆகும். ஸோ இந்த 8 செல் நிலை தான் உகந்த நிலை. எதுக்கு? இதை எடுத்துட்டு போய் திரும்ப தாயின் கருப்பையில் வைப்பதற்கு. சரி, இந்த 8 செல் நிலையில கொண்டு போய் வைக்கலாம். ரைட். இதுக்கு எம்பிரியோ டிரான்ஸ்பர், கரு மாற்று தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேரு. இந்த 8 செல் நிலைக்கு மேற்பட்ட கருவை கூட கருப்பையில செலுத்துறாங்க கரு மாற்று தொழில்நுட்பம் மூலமாக. ஸோ ஐடியல் ஸ்டேஜ் எதுனா 8 செல் ஸ்டேஜ் தான். சரி, இப்ப இந்த மாதிரி கருவுறுதல் செய்விக்கும் போது நமக்கு நிறைய கருக்கள் உருவாயிடுச்சு. ஒரு 3-4 கருக்கள் உருவாயிருச்சு. ஆனா நாம பயன்படுத்த போறது ஒண்ணுதான். மீதி என்ன சார் செய்யறது? மீதியே கரு உரைநிலை குளிரூட்டும் முறையில பாதுகாத்து வச்சிடலாம். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை அந்த தம்பதிக்கு வந்து அந்த கரு சக்சஸ்ஃபுல்லா குழந்தைய உருவாயிடுச்சுன்னா ஓகே. இல்லைன்னா இதை நாம பயன்படுத்திக்கலாம். மீண்டும் இன்னொரு முறை அண்டர் செல்ல இன்ஜெக்ஷன் போட்டு அண்டர் செல்ல எடுத்து விந்தணு எடுத்து அவங்கள வந்து ரொம்ப சிரமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தேவையான நேரத்தில் உறைந்த கருவை மாற்றி பொருத்தி கருத்தரிப்பதற்கான கூடுதல் வாய்ப்புகள் இதன் மூலம் இருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, உடல் வெள்ளி கருவுறுதல் நிகழ்வில் தேவைக்கு அதிகமான கருக்கள் உருவானால் உபரி கருக்களை உரை குளிரூட்டும் முறை மூலம் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இதுதான் நம்ம கிரையோ பிரிசர்வேஷன் ஆர் ஃப்ரீசிங் சொல்லக்கூடிய உரைநிலை குளிரூட்டும் நிலை. இதுல வந்து -டிகிரியில நாம பாதுகாத்து வைக்கிறோம். கருமுட்டையை அண்ட நாளத்தினுள் செலுத்துதல். இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இருந்தாலும் அண்ட நாளத்துக்குள்ளார நேரடியா கொண்டு போய் செலுத்துறத ஜிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். அது என்ன சார் அண்ட நாளம்? ஸோ நான் ஒரு அவுட்லைன் வரைகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அவுட்லைன் தான் அது. ஸோ இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம அண்ட நாளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ கருமுட்டையை எடுத்துட்டு போய் நேர அண்ட நாளத்துக்கு கொண்டு போயிட வேண்டியது. ஸோ 8 பிளாஸ்டோமியர்களை கொண்ட 8 செல் கொண்ட பிளாஸ்டோமியர்களை கொண்ட கருமுட்டை லேப்ராஸ்கோபிக் முறையில் அண்ட நாளத்திலும் செலுத்தப்படுகிறது. ஸோ எடுத்துட்டு போய் உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு நமக்கு கருவிகள்லாம் இருக்கு. லாப்ராஸ்கோபிக் கருவியை பயன்படுத்தி உள்ள கொண்டு போய் வச்சாச்சு. கருமுட்டையில் இயல்பான செருப்புதல் நிகழ்ந்து கருக்கோளம் தோன்றி கருப்பையை நோக்கி நகருது. ஸோ இங்க கொண்டு போய் வச்சுட்டோம்னா இங்கதான் ஆக்சுவலாவே கருவுறுதல் நடைபெறும். அப்ப இங்க இருந்து நகர்ந்து இங்க வந்து கருப்பையோட சுவர்ல பதிஞ்சு ஆஸ் யூஷுவலா என்ன நடக்குமோ அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வெற்றி. கருவுறுதல் வெற்றிகரமாக நடந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ இதைதான் வந்து நாம செயல்படுத்தணும். இது வந்து கருவுறுதல்ல 8 செல் நிலையை நீங்க பாக்குறீங்க. பாருங்க, 4 செல் நிலை, 8 செல் நிலை. இதை விட கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அதுக்கு வேற டெக்னிக்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். இதை பாருங்க, லாப்ராஸ்கோபிக் கருவி மூலம் எடுத்துட்டு போய் அண்ட நாளத்துல பொறுத்துற அந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க. 8 பிளாஸ்டோமியர்களை விட அதிக செல்களை கொண்ட கருவானது கருப்பையினுள் செலுத்தணும்னா அதுக்கு பேர் IUT அப்படின்னு பேர், இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இங்க கொண்டு போய் வைக்க முடியாது. இங்கேயே நேரா கருப்பைக்குள்ளாரே கொண்டு போய் நேரா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுல ஒன்னொன்னும் ஒரு விதமான வெற்றி சதவிகிதம் இருக்கு. ஜிஃப்ட்ல சில பேர்த்துக்கு வெற்றி அடையலாம், IUTல சில பேர்த்துக்கு வெற்றி அடையலாம். ஸோ ஒரு டெக்னாலஜியா நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது ஜிஃப்ட்னு ஒண்ணு இருக்கு, அண்ட நாளத்தினுள் இனச்சல் இடமாற்றம். இது என்னன்னு பார்க்கலாம். அண்டகத்திலிருந்து முட்டைகள் சேகரிக்கப்பட்டு விந்து செல்களுடன் சேர்த்து ஒரு அண்ட நாளத்தினுள் வைக்கப்படுகிறது. ஸோ விந்து செல்லும் அண்ட செல்லும் சேர்த்து அண்ட நாளத்துல வைக்கப்படுது. கருவுறுதல் நிகழ்ந்த பின் உருவாகும் கருமுட்டை கருப்பையை நோக்கி. ஸோ இங்கேயே கருவுறுதல் நடக்குது. நடந்து அது தானா நகர்ந்து வந்து இங்க பதிதல், கருப்பதிதல் நிகழ்ச்சி இந்த இடத்துல நடைபெறுது. ஸோ கருவுறுதல் நடைபெறுவதற்கு உகந்த இடமான அண்ட நாளத்துக்குள்ளாரே நம்ம அதை கொண்டு போய் வைக்கிறதுனால அங்கேயே கருவுறுதல் நிகழுது. நாம ஒரு உகந்த சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக நாமளே அண்ட செல்லையும் முட்டை செல்லையும் கொண்டு போய் வச்சிடறோங்க. அப்ப அங்க இணைந்து அது உருவாகி கருப்பைக்குள்ளார வந்து பதியுது. இதுதான் ஜிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமீட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு முறை இருக்கு ICSI, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்.
இது ஒரு சில குறைபாடுகளை நமக்கு தவிர்த்து கொடுக்குது. என்னன்னு பார்ப்போம். அண்ட சைட்டோபிளாசத்தினுள் விந்து செல்களை செலுத்துதல். இப்ப நாம என்ன பண்ணோம், ஒரு விந்தணுவை கலெக்ட் பண்ணிட்டோம், ஒரு அண்ட செல்லையும் கலெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டையும் கொண்டு வந்து ஒரே பெட்ரி பிளேட்ல வச்சோம். இப்ப அது ரெண்டும் இணைஞ்சுதா அப்படின்னு பார்த்தா இணையும் இணையாமலும் போகலாம். இப்ப என்ன பண்ணணும், அதுக்கு பதிலா ஒரு விந்தணு எடுத்து ஒரு அண்ட செல்ல தொலைச்சு அதோட அந்த செல்லோட உள்ளுக்குள்ளார சைட்டோபிளாசத்திலேயே கொண்டு போய் விந்தணு விட்டுறது. அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த விந்தணு கட்டாயம் அண்ட செல்லோட இணைந்து ஒரு சைகோடு உருவாக்கும். ஸோ இது ஒரு சிலருக்கு இது வெற்றிகரமான ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் நீடு இல்லை, தகுந்த இன்ஜெக்ஷன் நீடு இல்லை, அதை துளையிட்டு உள்ள கொண்டு போய் சைட்டோபிளாசத்துக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் ICSI பேரு. அதாவது முட்டையின் சைட்டோபிளாசத்துக்குள் விந்து செல்லானது மிக கவனமாக செலுத்தப்படுகிறது. இதில் கருவுறுதல் வீதம் 75 முதல் 85% வரைக்கும் ஜாஸ்தி கிடைக்குது நமக்கு. கருமுட்டை 8 செல் கருக்கோள நிலையை அடைந்த பிறகு பெண்ணின் கருப்பைக்குள் மாற்றம் அடைய செய்து மீதி நிகழ்ச்சியெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். இதுல இந்த நிகழ்ச்சி கருவுறுதல் நிகழ்ச்சி நமக்கு 100% செக்யூர்டா நடக்குது. ஸோ இது ICSI. ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இதுல நிறைய முட்டை செல்கள் நிறைய விந்தணுக்கள் இருக்கும். இதுல கருவுறுதல் நிகழலாம் நிகழாமலையும் போலாம். இதுல 100% நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் 85% வரைக்கும் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வாடகை தாய்மை. இப்ப இவங்க 2 பேரும் கப்பல்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தை பிறக்கல ஏதோ காரணத்தினால. இவங்க தொடர்ந்து பல்வேறு விதமான மருத்துவர்களெல்லாம் சந்திச்சு அதெல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கரு சோதனை குழாய் முறையில கரு உருவாக்கியாச்சு. ஆனா இந்த பெண்ணோட வயிற்றுல கரு வளர்வதற்கு உகந்த அமைப்புகள் சூழ்நிலைகள் இல்லை. டாக்டர் என்ன செய்யறாங்க, இன்னொரு பெண்ணை அமர்த்திக்கிறாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு தான் வாடகை தாய் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த பெண் இந்த தாய்க்கு பதிலாக, இந்த 2ஆம் எண்ணுடைய தாய்க்கு பதிலாக இந்த 3ஆம் எண்ணுடைய பெண் அந்த கருவை தாங்கி வளர்த்து குழந்தை உருவாக்கி கொடுக்கும் முறைக்கு பேர் தான் வாடகை தாய்மை அப்படின்னு பேரு. இதுக்கு நம்ம நாட்டை விட வெளிநாடுகள்ல அதிக வரவேற்பு இருக்கு. இந்த வாடகை தாய்மை முறை அதிக பயன்பாட்டில் இருக்கு. ஏன்னா அங்க பல்வேறு இனம், கலாச்சார மற்றும் உடல் அமைப்பு காரணமாக அங்க அதிகமா அது பயன்பாட்டில் இருக்கு. ஆண்களில் மலட்டுத்தன்மை தடுப்பு, மேல் இன்ஃபெர்டிலிட்டி. ஆண்கள்ல எதனால மலட்டுத்தன்மை? நிறைய காரணங்கள் இருக்கு. விந்து செல்கள் இல்லாத விந்து பெறும். ஆண்கள் இருந்து வரக்கூடிய அந்த விந்து திரவத்துக்கு செமன் அப்படின்னு பேரு. உங்களுக்கு தெரியும், செமினல் பிளாஸ்மா செமன். இந்த செமன்ல போதுமான அளவு விந்தணு இல்லை. விந்தணு போதுமான அளவு இல்லை. அப்ப போதுமான எண்ணிக்கையில விந்தணு இல்லைன்னா அதுக்கு பேர் தான் ஏசூஸ்பெர்மியா. ஸோ இதுல பாருங்களேன், இந்த படத்தையும் பாருங்க, இதையும் பாருங்க, வித்தியாசம் பார்த்தாலே தெரியுது. இங்க ரொம்ப எண்ணிக்கை குறைவா இருக்கு. இதுதான் ஏசூஸ்பெர்மியா. இது நார்மலான பர்சன், அவருக்கு இனப்பெருக்கம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி 1% மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஏசூஸ்பெர்மியாங்கிற குறை இருக்கு. அடுத்து விந்தகத்திலிருந்து விந்து செல் சேகரித்தல், TESE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. விந்தகத்தை நேர ஒரு துளையிட்டு, நாம அப்படியே பார்த்தோம், லெப்ராஸ்கோபி போன்ற கருவிகள் எல்லாம் பயன்படுத்தலாம். விந்தகத்தை துளையிட்டு அங்கிருந்து விந்து செல்ல சேகரிக்கும் ஒரு முறை தான் TESE. அப்படி துளையிட்டு அதை நம்ம அந்த செமினல் நுண்குழல்களை நம்ம விரிவடைய வச்சு நல்ல விந்தணுக்களை உருவாக்க வச்சு நமக்கு முன்கூட்டியே ஊசிகளையும் போட்டு அந்த இன ஹார்மோன்களை ஊசிகளாக போட்டு எல்லாம் தயார் நிலையை வச்சுட்டு நாம இதை கலெக்ட் பண்ணலாம், விந்தணுவை கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு பதிலாக இங்க இருந்தும் கலெக்ட் பண்ணலாம், எபிடைடமிஸ் இங்க இருந்தும் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பல்வேறு முறைகள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கறது TESE மட்டும்தான் பார்க்கிறோம். ஸோ இந்த விந்தக நுண்கல்களை விரிவடைய வைத்து விந்து செல் உற்பத்தியாகும் பகுதியிலிருந்து சிறிது அளவு திசுவை எடுத்து உற்பத்தியை மேம்படுத்தும் இந்த முறைக்கு பேர் தான் TESE பேரு. இது சாதாரண பயாப்சின்னு சொல்லக்கூடிய
உயிர் திசு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. பயாப்சியில் என்ன பண்ணுவோம், ஒரு உடல் இருந்து கொஞ்சம் உயிர் திசு எடுத்து சோதனை பண்ணுவோம். அதுதான் பேசிக் டெக்னிக். அதுதான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஎன்சியும் பண்றோம். மீயொலி வரியோடு இது எல்லாமே கருவின் குறைபாடுகளை கர்ப்ப கால தொடக்கத்திலேயே கண்டறிதல். ஸோ இப்போ கர்ப்பம் அடைஞ்சா உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அதை எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். குறைபாடுகளை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? மீயொலி பயன்பாடு. இந்த மீயொலி பயன்பாட்டுக்காக ஒரு கருவியை பயன்படுத்துறோம். நம்ம தான் பாருங்க, இங்க ஒரு கருவி பயன்படுத்துறாங்க அவங்க, இந்த மீயொலி பயன்பாட்டுக்குன்னே சொல்லி. அந்த கருவியை பத்தி நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அந்த கருவியை பயன்படுத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு வரைபடம் படமே கிடைக்குது அவங்களுக்கு. உள்ளுக்குள்ளார கருவோட படம் தான் பாருங்க, இங்க ஒரு குழந்தையோட படமே கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப அந்த மீயொலி வரைபடம், மீயொலி வரியோட்டம் பெறுவதால் குழந்தையோட பிறப்பு தேதி, கருவின் எண்ணிக்கை, கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஆரம்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. கதிர்வீச்சு பயன்படுத்தப்படுறது இல்லை. கருவின் வளர்ச்சியை நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால ஏதாவது குறைபாடு இருந்தால் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லைன்னா கருவை தவிர்த்துக்கலாம். நாம குழந்தைய வளர்றதுக்கு முன்னாடியே. மீயொலி தொழில்நுட்பத்துல 3-4 வகை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2D அப்படின்னு சொல்லக்கூடிய பரிமாண மீயொலி நிழலுரு. இது வளர் குழந்தையின் ஒரு பண்பை மட்டுமே விளக்கும் தட்டையான படம். 3பரிமாண நிழலுருன்னு ஒண்ணு இருக்கு. இதுல நிழலுருவின் அகலம், நீளம், ஆழம் போன்றவற்றை மருத்துவர் பார்க்கையிலும் அதனால் கருவின் ஆரோக்கிய நிலையை பற்றி அறியலாம். அப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா 4Dன்னு சொல்லக்கூடிய 4பரிமாண நவீன தொழில்நுட்பம். இது வளர் குழந்தையின் உண்மையான அசைவு போன்ற நேரடி காட்சிகளை 3பரிமாண காட்சிகள் அடையலாம். ஸோ இப்போ டாக்டர்ஸ் இன்னைக்கு ஒரு 3வது மாசம் 4வது மாசத்துல அந்த குழந்தையோட தகவல்கள் நிறைய பெற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவுகளை எடுப்பாங்க. குழந்தை நல்லா வளர்ந்துச்சு, நல்லா இருக்கு அப்படின்னா விட்டுறலாம். இன்னைக்கெல்லாம் நம்ம குழந்தைகளை குறையோடு பெற்றுக்கொண்டால் எவ்வளவு சிரமம் வளர்க்கறது, எவ்வளவு கடினம் அவங்க அந்த பூமியில வாழ்வது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அதை முன்கூட்டியே நாம ஆராய்ஞ்சு தவிர்க்கிறது நல்லது. அதற்கு இந்த மீயொலி வரி ஓட்டம் பயன்படுகிறது. பனிக்கூட துளைப்பு, இது நாம இந்த பாடத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தோம். குழந்தை வளரும் போது குழந்தையோட உடம்பு சுத்தியும் கரு பை உரைகள் காணப்படுது. அதுல ஒரு பை தான் அம்னியான் அப்படின்னு சொல்லக்கூடிய உரை, பனிக்குடம். அதுக்குள்ளார பனிக்கூட திரவம் காணப்படுகிறது. இந்த திரவத்தை சாம்பிளா கொஞ்சம் எடுத்துக்கிறோம். நாம இதை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி தனி கருவிகள் இருக்கிறது. அந்த கருவியை பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவாக 15 முதல் 20 வார கரு வளர்ச்சி கொண்ட கருவுற்ற பெண்களை தான் இதை செய்யணும். அப்படி செய்யும்போது மிக மெல்லிய நீண்ட ஊசிய வயிற்றறை வழியாக பனிக்கூட பைக்குள் செலுத்தி பனிக்கூட திரவ மாதிரி சேகரிக்கப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு டெஸ்ட் பண்ணி குரோமோசோம் பிறழ்ச்சி ஏதாவது இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா குழந்தை தவறாக உருவாகும், குறைவுடைய குழந்தையா உருவாகும். அதை தவிர்க்கிறதுக்கு இது பயன்படுது பனிக்கூட துளைப்பு. இதை நாம தவறா பயன்படுத்தி ஆனா பெண்ணா அப்படின்னு பார்க்கறதுக்கான சோதனையை இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த பாடத்தோட ஆரம்பத்துல பார்ப்போம். கோரியான் நுண் மாதிரி ஆய்வு, சிவிஎஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தாய் சேய் இணைப்பு திசு பாரு, இங்க இருந்து கத்தீட்டர் உள்ள வந்திருக்கு. இங்கதான் தாய் சேய், இங்க குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. இங்க தாய் சேய் இணைப்பு திசு. அங்க இருந்து தாயோட உடம்புல இருந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு இங்க சேர்ந்து குழந்தைக்கு. அந்த திசுவை ஆய்வு செய்து குரோமோசோம் பிறழ்ச்சி ஏதும் இருந்தால் அறியலாம். கரு கண்காணிப்பு கருவி. இந்த கரு கண்காணிப்பு கருவி எதுக்கு பயன்படுது? கருவோட இதய துடிப்பு வீதம், கர்ப்பகால இறுதியில் நடைபெறும் செயல்கள், பிரசவ வலி, இதுக்கெல்லாம் பயன்படுது தெரிஞ்சுக்கிறது. வளர் கருவின் சராசரி இதய துடிப்பு வீதம் நிமிடத்திற்கு 120 முதல் 160. நமக்கு இருக்கிற மாதிரி துடிப்பு அதுக்கு இருக்காது. வளர் கருவுக்கு துடிப்பு வீதம் வேற. 120 to 160 நொடிகள் துடிப்புகள் ஒரு
வளர்கருவுக்கு ஒரு நிமிடத்திற்கு. ஸோ இதை பார்த்து அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை அளிப்பதற்கு இது பயன்படுது. ஆக்சிஜன் பற்றாக்குறை பிற பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த துடிப்பு வீதம் மாறும். அப்ப அதை கண்டுபிடிச்சு நம்ம சரியான சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படும். டாப்ளர் கருவி, இந்த கருவியும் அப்படிதான். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு அதோட ரீடிங்கை காண்பிக்கும். வளர் கருவின் இதய துடிப்பை காண்பிக்கக்கூடிய கருவி. பெரும்பாலும் மகப்பேறின் போது தொடர் மின்னணு கரு கண்காணிப்பு செய்யப்படுது. இன்னைக்கெல்லாம் நிறைய குறைபாடுகளை முன்கூட்டியே தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிற வசதி வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு வசதி தான் டாப்ளர் கருவி நமக்கு கொடுக்குது. மார்பக சுய பரிசோதனை மூலம் பெண்கள் மார்பக புற்றுநோயை தொடக்க நிலையிலேயே கண்டறிதல். பெண்களோட மார்பகத்தை இந்த மாதிரி ஒரு அவுட்லைனா நாளா பிரிச்சுக்கலாம். நாம 5வது பகுதியா நடுபாகத்துல இருக்கிற அந்த காம்பை மார்பக காம்பை வச்சுக்கலாம். இப்படி 4 பகுதியா பிரிச்சுக்கிட்டு அதை எப்படி புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கையோட ஆப்போசிட் சைட்ல மார்பகத்தை வச்சுக்கணும். வலது கைனா இடது மார்பகத்துல கையை வச்சுக்கணும். இவங்க இந்த சைட்ல வச்சிருக்காங்க. இடது கையை வலது மார்பகத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு உள்ளங்கையால ஒரு கால் பகுதியா நாம டச் பண்ணி பிரஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கட்டி ஏதாவது தென்படுகிறதான்னு பார்க்கணும். படுத்த நிலையிலும் செய்யலாம், நின்ற நிலையிலும் செஞ்சு பார்க்கலாம். அப்படி செய்யும் போது மாதவிடாய் சுழற்சி முடிந்த முதல் வாரத்தில் செஞ்சாதான் நமக்கு கரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். எதுக்காக சார் இதெல்லாம் செய்யணும்? இப்படி செஞ்சு ஆரம்ப கட்டத்திலேயே நாம இருக்குது மார்பக புற்றுநோய் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா எளிதில் குணப்படுத்தி விடலாம். இது நல்லா வளர்ந்த பிறகு கண்டுபிடிச்சோம்னா இது உயிருக்கே ஆபத்தாக முடியும். சரி, இன்னும் வேற சில அறிகுறிகள்லாம் இருக்கு. ஏதேனும் ஒரு காம்புகள் ஒதுங்கி இருந்தா கூட நமக்கு மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியா வச்சுக்கலாம். மார்பகத்தில் இரத்த கசிவு இருந்தா கூட மார்பக புற்றுநோய் உள்ளதுன்னு சொல்லி இந்த படத்துல இன்னும் நிறைய நமக்கு அறிகுறிகள்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி மார்பகத்துல கட்டி காம்பு ஒதுங்கி இருத்தல் அல்லது இரத்த கசிவு ஏதாவது இருந்தால் அதை கரெக்டான டைம்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிகிச்சை அளித்து உடனடியாக சரி செய்து கொள்ளலாம். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்ங்கிறது ஒரு காமனான ஒரு பினாமினா இன்றைய காலகட்டத்தில். அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சரி செய்வது நல்லது. 40 வயதுக்கு அதிகப்பட்ட பெண்கள்ல மமோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த மமோகிராம்ல பாத்தீங்கன்னா 2 பிளேட்ஸ் அதுல லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ரே மிஷின்ல எக்ஸ்ரே எடுப்பாங்க. மீ ஒளி பரிசோதனை செய்வாங்க. இதுலயும் புற்றுநோயை கண்டுபிடிப்பதற்கான வசதி இருக்கு. அடுத்து இன்னொரு டிட்பிட் இன்ஃபர்மேஷன், வைட்டமின் இ. இனப்பெருக்க உறுப்புகளில் இயல்பான செயல்பாட்டுக்கு வைட்டமின் இ செயல்படுவதால் மலட்டுத்தன்மைக்கு எதிரான வைட்டமின், ஆன்டி ஃபெர்டிலிட்டி வைட்டமின் அப்படின்னு சொல்றோம். இது நிறைய உணவுகள்ல அதிகமாக காணப்படுது. மிக அதிகமாக வைட்டமின் இ கொண்ட உணவு வகைகள் தான் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். பல நன்மைகள் வைட்டமின் இயால் இருந்தாலும் கூட இப்ப நாம பார்க்கறது ஆன்டி இன்ஃபெர்டிலிட்டி வைட்டமின், மலட்டுத்தன்மைக்கு எதிரான ஒரு வைட்டமினாக வைட்டமின் இ பார்க்கப்படுகிறது. காரணம் நம்ம இனப்பெருக்க உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு உதவி செய்து. அடால்ஃப் பியூட்டனன்ட் இவர் என்ன பண்ணியிருக்காரு? இனப்பெருக்க ஹார்மோன்களை கண்டுபிடித்து கொடுத்தவர் தான். இதற்காக ஒரு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இன்னும் சில டேட்டாஸ். உலக மக்கள் தொகை தினமாக ஜூலை 11 நாம் கடைபிடிக்கிறோம். உலக எய்ட்ஸ் தினமாக டிசம்பர் 1 நாம் அனுசரிக்கிறோம். தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு நேகோ 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கிராந்தி என்னும் வெட்டை நோய் பொதுவாக சர்வதேச நோய் என்று அழைக்கப்படுகிறது. எதுக்காக இந்த நாட்கள் தேதிகள் எல்லாம்? இந்த நாட்கள் அனுசரிப்பதால் நமக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. நாம அதை பத்தி மறந்து கவனிக்காம கூட விட்டுருப்போம். இப்ப உலக எய்ட்ஸ் தினம் அப்படின்னா நம்ம எய்ட்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு எய்ட்ஸ் வராம தவிர்க்கிறதுக்கு நாம இந்த தினம் நமக்கு உதவி செய்யுது. அது மாதிரி இந்த அமைப்புகளும் அப்படிதான். இது மாதிரி கடைபிடிப்பது நமக்கு உதவி செய்கிறது.